மாலை போதிலே தமிழ் ஆனந்த யோகம் இணைய வழியிலே உங்களை எல்லாம் சந்தித்து பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்ற ஒரு அருமையான ஒரு சிந்தனை விருந்தை கடந்த வாரம் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வழியொற்றி நாம் சிந்தித்தோம். இதுவரையில ஒரு ஆன்மா மரணத்தை எய்தி அந்த உயிரானது மீண்டும் வேறு ஒரு உடலிலே புகுந்து மறுபிறவி எடுக்கிறது என்ற கோட்பாடுகளை பேசி நிறைய கேட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த பதிவுகள் நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை மிக ஆழமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இப்ப இந்த தலைப்பு நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மட்டுமே இந்த ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் விஞ்ஞான பூர்வமாகவும் ஆதாரத்துடனும் முன்வைத்து பிறவி தொடர் இல்லை, மறுபிறவி இல்லை, ஆனால் பிறவி தொடர் எப்படி உண்டு என்பதை விளக்கினார்கள். அதை பார்த்தோம். அதை மீண்டும் ஒரு சின்ன ரீகாப் மாதிரி சிந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, அன்பர்களே, தாயினுடைய கருவிலே 5 பூதங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உருவம் ஒரு உடலாகி வந்தது. வெண்ணினுடைய அம்சமாக உயிரும், மூச்சுக்காற்று காற்றினுடைய அம்சமாகவும், வெப்பத்தினுடைய அம்சமாக உடலிலே ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இரத்த ஓட்டம் நீரின் பண்பாகவும், இந்த பருவுடலானது கெட்டி பொருள் மண்ணின் தன்மையதாகவும் ஒன்று சேர்ந்து வந்தது பிறப்பு. புவியீர்ப்பு காரணமாக மற்ற வலி, பிணி, முதுமை என்ற விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம். கடைசியில மரணம் என்பது 3 வகைப்பட்டது என்று சிந்தித்தோம். ஒரு ரீகாப் தான், போன வாரம் பார்த்ததை இப்ப மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தும். அதனிலே ஜீவன் முக்தி என்பது என்ன என்பதை சிந்தித்தோம். இயற்கை மரணம், இயல்பாக அது ஒடுங்கி வயதுகள் அகவைகள் அதிகமாகி இதுக்கு மேல செயல்பட முடியாத நிலையில அந்த கூடுகை வந்த அந்த வரிசைப்படியே வெண்ணினுடைய அம்சம் வெண்ணோடு உயிர் அமைந்து விடுகிறது, காற்றினுடைய அம்சம் மூச்சு காற்று நின்று விடுகிறது, வெப்பத்தினுடைய அம்சம் உடலிலிருந்து நீங்கி உடல் சிலிட்டு போகிறது, நீரினுடைய அம்சம் ஊதி வெடிச்சு நீரினுடைய பண்புகள் பிரிந்து அது இதாயிடுது. கடைசியா மண்ணினுடைய பண்பு மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறது. இந்த 5ம் வந்தது, இந்த 5ம் போயிடுச்சு. இதுதான் பிறவி, இதுதான் மரணம்னு தெளிவாக புரிந்து கொண்டோம். ஆனால் மறுபிறவி உண்டென்று சொல்லும் சிந்தித்தோம். அப்படி உண்டென்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களே நம்முடைய முற்பிறவி, நம்முடைய மக்கள் செல்வங்கள் நம்முடைய மறுபிறவி என்ற கண்ணோட்டத்தில் கொள்ளலாம். இது ஒரு வகையில. ஒரு வகையிலே மறுபிறவி உண்டென்னுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, இது மாதிரி பாரம்பரியமாக பரம்பரையாக வித்து வழியாக குரோமோசோம்ஸ்ல டிஎன்ஏ ஆர்என்ஏல அங்கே வழி தொடராக ஜீன்ஸ் மூலமாக வந்து அடுத்தது என்னுடைய மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் அவங்க வழி பிள்ளைகளுக்கும் போகுது. அப்ப என்னுடைய முற்பிறவி, நம்முடைய முற்பிறவி நம்முடைய பெற்றவங்க, நம்முடைய மறுபிறவி நம்முடைய மக்கள் செல்வங்கள், அடுத்து வரக்கூடியவங்க. இந்த வகையில வேண்டுமானால் அவங்க நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி ஆஸ் இட் இஸ். நம்முடைய பண்புகள், நோய், உருவம், தோற்றம், முடியின் அமைப்பு, கண்ணினுடைய நிறம்,
இது எல்லாம் சேர்ந்து அப்படியே அசிட்டிஸ் வந்துடுது, உண்டா இல்லையா? இன்னொரு வகையில மறுவரை உண்டு என்று சொன்னார். மரணத்தின் போது அந்த உயிரானது, மனமானது எதை நாடி நிற்கிறது என்பது கேள்வியாகும். எந்த எழுச்சியும் இல்லை, மரணத்தை சந்திக்க தயார், இறைநிலையில போய் ஒடுங்கிறதுக்கு தயாரா இருக்கு, எந்த குழப்பமும் இல்லை. இன்னும் உலகளாவிய சிந்தனைகளோ, இன்னும் சில தேவைகளோ, இன்னும் சில விருப்பங்களோ அங்க மிச்சம் இருக்கல, எச்சம் இல்லை என்று சொல்லிட்டா, அந்த எந்த எண்ணமும் இல்லாம அந்த உயிரானது பிரிந்து அப்ப அதோட போகும்போது தொடரில்லை என்று சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு குழந்தை பேர் இல்லைன்னா அந்த வகையில பிறவி தொடர் இல்லைன்னு சொல்லலாம். இந்த பிறவி தொடர் வேண்டாம், பிறவி தொடர் தொடரக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மரண பரியந்தம் எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவன் என்னை வந்து அடைகிறான் என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார். சாகர போது சங்கரா சங்கரான்னு கடவுளை நினைச்சு உயிர் பிரியணுங்கிறதா சொல்லப்பட்ட நோக்கம். இப்ப கடவுளே கடவுளேன்னு மேல் நோக்கிய விளைவுதான் வரும். கடவுளே கடவுளேன்னு இப்படி கீழ் நோக்கி சொல்ல மாட்டோம். அப்ப அந்த மேல் நோக்கி எழுச்சி பெற்ற உள்ளம் சொர்க்கம் என்று அமைதி நிலைக்கு போவதாகும். மரண பரியந்தம் இங்க எண்ணமானது நான் சொத்து சேர்த்து வச்சேன், நானே அனுபவிக்கிறேன், அதுக்குள்ள நான் போறேனேன்னு ஒருத்தருக்கு எண்ணமோ, அல்லது கடைக்குட்டியா நான் 8ஆவதா ஒரு பொண்ணை பெற்றேன், அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் போறேனேங்கிற ஒரு எண்ணமோ, இது மாதிரி ஏதேனும் ஒரு அரியர் பேப்பரை வச்சுக்கிட்டு அதையே நினைச்சிட்டு போக மனசு இல்லாம இருந்தா அங்க ரீட்டைனிங் வேவ்ஸாக அந்த எண்ண அலைகள் நிலைப்படும். அது சிறிது நாட்கள் அதனுடைய அழுத்தத்தை பொறுத்து டிசால்வ் ஆயிடும்ங்கிறதையும் விளக்கினோம். இல்லை என்றால் ஒத்த உயிரிலே சென்று செயல் விளைவை நிகழ்த்தி கொள்ளும். இப்போ ஒரு மகான் என்று வைத்துக்கொள்ளும், இந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மலர்ச்சியும் ஒரு ரீஃபார்மேஷனும் வரணும்னு இவர் ரொம்ப விரும்பி இருக்காரு, முயற்சி பண்ணாரு, அது வந்துரும்னு காத்துட்டு இருக்காரு. இந்த மகான், இந்த மகரிஷி, இந்த ஒரு பெரியவங்க அந்த நோக்க உலக அமைதி இப்ப வேதாதிரி மகரிஷி நினைச்சாங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கம் வள்ளல் பெருமானார் நினைச்சாங்க. இது மாதிரி அந்த பெரிய நோக்கங்கள் நிறைவு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் அது போன்ற மகான்களும் கூட உயர்மட்ட அளவில் என்றைக்கும் அலைவேகங்களாக இருந்து கொண்டு நான் என்றைக்கும் உள்ளவன் என்று வார்த்தைகளும் கொடுத்திருக்காங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் மரணம் இல்லாதவன், நான் மரணத்தை கடந்தவன், நான் மரணிக்க போவதில்லை என்று சொன்ன மகான்களுடைய விஷயங்களை, விளக்கங்களை அறிஞர். அப்ப எந்த ஒரு நம்பிக்கையில ஒரு ஷீரடி பாபாவாக இருக்கட்டும் அல்லது பல பெருமக்கள், அப்ப இரவாமை என்று சொல்லக்கூடியது எந்த வகையில அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆன்மா அழிவற்றது என்ற பேருண்மையை புரிந்து கொண்டார். அப்ப அதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, பேராற்றலோடு இணைந்ததாக இருக்கிறது. அப்ப அதே நிலையில அது அமைதி அடைகிறது. இந்த பருவுடல் மாத்திரம் நீர்த்து போகிறது, பிரிந்து விடுகிறது, பஞ்சபூதங்கள் முடிந்து விடுகிறது. அதைதான் என்னுடைய பாட்டியார் சொல்லுவாங்க, தம்பி நீ ஒன்றும் தேட வேண்டாம்ப்பா, நீ சுத்தமான பாத்திரமாக இரு போதும், சுத்தமான பாத்திரமா நீ இருந்தா போதும். நல்ல மகான்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஞானியர்களும் நல்ல சோல் கிடைக்காதான்னு தேடிட்டு மேல்மட்ட அளவுல இருக்காங்க. அவங்க உங்களுக்குள்ள உனக்குள்ள வந்து என்ன செய்யணுமோ நல்லது நடத்திக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இது போலத்தான் இந்த வான்காந்தம் என்று ஒன்றும் வான்காந்த பதிவு என்று ஒன்று இருக்கிறது என்றும் மகரிஷி சொன்னது இந்த நேரத்திலே நான் ஒப்புமையாக உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டேன்.
பதிவுகளை பற்றி சொல்லும்போது உடலிலே நோயாக, உள்ளத்திலே கலங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, புலன்களிலே பழக்கப்பதிவாக என்றெல்லாம் சொல்லிட்டே வந்து மூளையில என்ன பதிவாக இப்படி எல்லாம் வந்து கடைசியில வான்காந்த பதிவுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க பாரு. அந்த வான்காந்தத்துலதான் மகான்களும் ஞானியர்களும் என்றைக்கும் உள்ளவர்களாக இருக்கிறார். வடிவம் இல்லை. இந்த உலகம் உய்ய வேண்டும் என்ற எண்ணம் விவேகானந்தர் எண்ணி இருக்கிறார். இன்னும் எத்தனை மகான்கள் நல்லது சமுதாயத்துக்கு போகணும் அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பாத்திரமா நாம ஆயிட்டா அவங்க நம்ம மூலமா வேலையை நடத்திக்குவாங்கன்றதுக்கு ஆதாரம் வேதாத்திரி மகரிஷனுடைய கனவுல வள்ளல் பெருமானார் வந்து இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன வாசகம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதுதான் ஆதாரம். இப்ப நீங்க மறுபிறவி இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப அலை பேய் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னா, இந்த வேண்டாத குணங்களோடும் அழுத்தங்களோடும் இங்க நின்று விடுகின்ற அலைவேகங்கள் இருக்கு பாருங்க, அது கொஞ்ச நாள் கழிச்சுதான் அது டிவைஸ் ஆகுதுன்னு பேசணும் போன வாரத்துல. இப்ப ஒரு நபர் அதிர்வலைகளாக காணப்படுகிற போது இவங்களும் அதிர்வுல இருக்காங்க, அதுவும் ஒரு வெளியில ஒரு வேற ஒரு அதிர்வு அங்க இருக்கு. இந்த 2 ஃப்ரீக்குவன்சி ஒரு வகையில ஒத்து போச்சுன்னு சொன்னா அங்க உள்ள வேண்டாத அதிர்வு இவங்களுக்குள்ள வந்து டிரான்ஸ்மிட் ஆகிக்கிறதுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு அமைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பெரிதொரு அலைவேகம் வந்து சேருமா, சேர்ந்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு உடல்ல 2 உயிர் நிலைப்பட்டு இருக்க முடியாது நீண்ட காலத்துக்கு. ஏதாவது ஒண்ணு வந்து டிசால்வ் ஆனாதான் அது லைஃப் நீடிக்கும். அப்ப அந்த வந்து இணைந்த சோல் வந்து தானா அதனுடைய நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது டிசால்வ் ஆயிடும். ஆனா இந்த அதிர்வலைகளோடு கூடிய உயிரை தான் நாம இப்ப பேய், பிசாசு, ஆவி என்றெல்லாம் சொல்றோம். நண்பர்களே, இப்பொழுது அலைவேகம் உண்டென்றும் அந்த அதிர்வுகளுக்கு ஏற்ப அது அமைதி நிலை பெறுவதற்கு இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம்ங்கிறதையும் நாம பார்க்கணும். ஆச்சா, இப்ப நான் கூட உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் போன வாரத்துல, என்னுடைய பாட்டியார் தன்னுடைய தாயாரினுடைய மரணத்தின் போது, உனக்கு இன்னும் உயிர் பிரிய மனதில்லையா, சரி என்ன நினைக்கிறியோ எனக்குள்ள இருந்து நீ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற பொழுதுக்கு எனக்குள்ள வந்து இருந்து அதை முடிக்கோ அப்படின்னு சொல்லி, அப்ப இதுக்கு வேற வாலண்டரி இன்வெகேஷன்றதையும் நான் கடந்த வாரத்திலே விளக்கினேன் அன்பர்களே. இதைய விவேகானந்தரும் கூட ஒரு மகான் யோகி எத்தனையோ ஒரு குகைக்குள்ள போய் வாயிலை அடைத்து கொண்டு தியானத்துல யோகத்துல இருந்து இந்த உலகம் உய்ய வேண்டும், நல்லா அடையணும் அப்படின்னு வாழ்த்திட்டே இருந்து அவங்க உயிர் பிரிந்தாலும் அவங்களுடைய அந்த தூய நல்ல எண்ணங்கள் எத்தனையோ காடுகளையும் மலைகளையும் கடந்து சென்று செயல் விளைவை நிகழ்த்தும்னு விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு. இதை இந்த நேரத்துக்கு நாம புரிஞ்சுக்க வேண்டியது. புரிகிறதா? அந்த வகையில இப்ப உயிர் பிறந்த பின்ன தகனம் செய்கிறோம், புதைக்கிறோம். எது சிறந்தது? ஒரு கருத்து சிந்திப்போம். ஏன்னா போன வாரம் இதை பார்க்கல. இப்ப இந்த சோல் ஒரு யோகின்னு வச்சிட்டோம்னு சொன்னா, யோகம் செய்யறவங்களுக்கு எங்க இருப்பு நிற்கும்? உச்சியில பாசியோகம் போன்ற நூல்கள்ல சொல்லுது, துரியமாகி அந்த உள்நாக்கிற்கு ஒரு அங்கலம் மேல உள்ள புள்ளி, இங்க புருவ மத்தி, இவை 2க்கு இடையில ஒரு அங்குஷ்ட பிரமாணமாக மூச்சு இயங்கி கொண்டிருக்கும். இப்ப உங்களுக்கு பயிற்சியே தேவைப்படாது, தானாக மூச்சு ஒடுங்கி இறந்துவிட்டாலும் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிவதில்லைங்கிறதுனாலதான்
அப்படிப்பட்ட யோகிகள் அபியாசம் பண்ணவங்களை சமாதி வைக்கணுங்கிறது வாசியோகம் சொல்லித்தர்ற அமைப்புல கூட அதை அப்படி ஒரு நல்ல சோலா இருந்தா அதை சமாதி வச்சா ரைட்டு, அது கெடாம எவ்வளவு நாள் இருக்குமோ அது நமக்கு இப்ப கேள்வி வேண்டாம். கெடாமல் இருக்கிறதுங்கிறது நாம கண்டு செய்யற விஷயம் இல்லை. அது மரணம் தழுவிய போதும் உடல்லையே உயிரை சுவர விட்டு கொண்டு நிலைப்பட்ட அந்த அவங்களுடைய ஆற்றல் தன்மையை பொறுத்து அது ஜீவ சமாதிகளாக மாறியது. அது சித்தர்கள் லெவல்ல தான் அதை பேசப்பட வேண்டுமே தவிர, செத்து போன எல்லா மகான்களையும் சமாதி கட்டி புதைச்சிட்டு ஜீவ சமாதின்னு போர்டு வைக்கிறது தவறு. ஏன்னா ஜீவ சமாதிங்கிறதுக்கு அர்த்தம் நினைக்கப்பட்ட எலுமிச்சம்பழம் என்ன ஆகுது, அந்த ஓடு அப்படியே கெட்டியாகி போய் உள்ளுக்குள்ள உள்ள அப்டிராக்ட் சுருங்கி அந்த தன்மையெல்லாம் ஈர்த்து வைக்கப்பட்டு அங்க தேன் போல அது கெட்டியான திரவம் நிலைப்பட்டு போகும். அந்த ஓடு அப்படியே அது பூஜையிலேயே கெட்டு அழுகி தூக்கி எறிகிற நிலைமை வராது. எலுமிச்சம்பழம் அதுபோல உடல்லையே சூற விட்டு கொண்டவர்கள் சிதர்கள் 18 சிதர்களை மட்டும்தான் அந்த வரிசையில நான் சிந்திக்க. அப்ப அதை ஜீவ சமாதி என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஏன்னா உடம்பை விட்டு உயிர் பிரிவதில்லை என்பதனால அவங்களை வணங்குவதற்குரிய இடமாக அந்த இடத்தை போற்றும் போது அத்தகைய மகான்கள் இருந்த 18 திருக்கோயில்கள் இல்லையா, 18 சித்தர்கள், 18 சித்தர்கள் ஜீவசமாதியான கோயில்கள் தான் இன்னைக்கு சிதம்பரம் மற்ற எல்லா கோயில்களுமாக பழனி வரையில போகும். அங்கே போய் வணங்கினா அந்த அவங்களுடைய இருப்பு எப்போதும் விளங்கி அந்த சந்நிதியின் மூலமாக வெளிப்படும், எல்லாருக்கும் நன்மை நடக்கும்ன்றது தான் இது. இப்ப கடவுளை தேர்றது போலவே ஜீவ சமாதிகளை தேர்றதாயிடுச்சு. இப்ப எனக்கு தெரிய ஒரு மகான் இருந்தார், ஒரு நல்ல சோல், அவ்வளவுதான். அவர் இறந்த உடனே அவரை சமாதி வச்சுட்டாங்க. இங்க பழனியில தான் ஒருத்தர் இருந்தாரு, நல்ல சோல். நானும் அவரை ஒரு சின்ன உபாயத்துல அவரை நல்ல சோல்னு புரிஞ்சிருக்கேன். நான் பெருசா அவர்கிட்ட போய் ஒன்றும் பாடம் கேட்டதில்லை. இறந்த பின்னால அவரை சமாதி வச்சு ஜீவ சமாதின்னு போர்டு வச்சு அவ்வளவு கூட்டம் அவ்வளவு பிரேயர்ஸ் பண்ண முடிகிறது. அது பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னா ஜீவ சமாதியாக இருந்தால் உள்ளே வைக்கப்பட்ட உடலானது கெட்டு போகாம அப்படியே இருந்து அந்த மகானுடைய ஆற்றல் அங்கே வெளிப்படும். அப்படி இருக்குமானால் உள்ள உடம்பு இருக்கா இல்லையாங்கிற கேள்வி தோண்டி பார்த்தாதான் தெரியும். அதை பற்றி இப்ப நோ கமெண்ட்ஸ், விட்டுருவோம். ஆனா அதே நேரத்தில் தகனம் செய்வதை பற்றி கேட்டாங்க. எரிக்கிறாங்க, புதைப்பதை பத்தி பேசியாச்சு, எரிக்கிறாங்க. எரிக்கிறத பத்தி பேசும்போது இந்த காமன் மேன் இன் தி வேர்ல்டு, நம்மளை மாதிரி ஏதோ குடும்பம், புள்ள குட்டி, வீடு வாசல், காசு பணம், பேரம் பேத்தி, கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சு இறந்து போச்சு. சரி, இவருக்கு ஏன் இன்னும் மிச்சம் வச்சுக்கிட்டுன்னு அடுத்த நாளே தகனம் பண்ணி 24 மணி நேரத்துக்கு மேல வச்சிருக்க கூடாதுன்னு தூக்கிடுவாங்க. பணத்தை எப்போ எடுக்கிறீங்கன்னு சொல்லி கொண்டு போய் இன்னைக்கு ரொம்ப சௌரியமா மென்மையான வந்துருச்சு, வச்சு அது நல்லா பஸ்மமாயிடுது பாருங்க. அப்ப அந்த பருவுடல் எலும்புகள் தோல் எல்லாம் உட்பட சுத்தமா எரிஞ்சு அங்க என்ன மிச்சம்னா ஏதோ ஒரு கொஞ்சம் போதுதான் மிச்சம், எலும்புகளோ ஏதோ எடுக்க முடியும் சாம்பார். அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸா வந்துருச்சு. இப்ப இங்க பருவுடல மண்ணோட மண்ணா மக்கி போறதுக்குரிய தேவையோ அந்த சமாதியில இருக்கு. இங்க எரிக்கப்படும் போது அதுவும் இல்லை, கம்ப்ளீட் இப்போவே டிஸ்போசல் ஆயிடுச்சு. அந்த 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ள அது கம்ப்ளீட்டா சாம்பல் ஆயாச்சு. இப்ப என்ன, கெட்டி பொருள் எரிக்கப்பட்டுருச்சு. அதை எடுத்து கொண்டு போய் மறுநாள் ஆத்துல கரைச்சுடுறாங்க. அப்ப தண்ணியில கலந்தாச்சு, காத்துலயும் கலந்துருச்சு, அக்னிலையும் கலந்துருச்சு. இப்ப பாருங்க, அதுவே பஞ்சபூதங்களை செட்டில் பண்றத நாமளே என்ன பண்றோம், எரிக்கிறோம், பால் தெளிங்கிறோம், நீரை கொண்டு போய் கங்கையிலையோ கடல்லையோ கொண்டு போய் கரைக்கிறோம், காத்துல கரைஞ்சு போகுது, எல்லாம் முடிஞ்சு போகுது. இதுதான் நல்லது. ஏன்னா
இது ஒன்றும் பெரிய யோகம் பண்ண ஒரு பெரிய இந்த இது அப்படியே இருந்துகிட்டு இருக்கணும்னு தேவையே இல்லை. இந்த சோல் ஏதோ வாழ்ந்தா நல்ல மனுஷன் செத்து போனான், இல்லை இது கெட்ட மனுஷனா இருந்து கூட செத்து போயிருக்கலாம். அப்ப அதை கொண்டு போய் சமாதி வச்சுக்கிட்டு இருக்கணுமான்னு கேட்டா அது அப்படி ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எரிக்கிறதே பெட்டர். சரியா? இந்த மாதிரி ஆளுகளுக்கு அந்த மாதிரி கதையை நம்ம ப்ரொவைட் பண்ணி, அதனால இம்மிடியேட் டிஸ்போசல் ஆஃப் தகனம் செய்தலே சிறப்பு என்று கருத இடம் இருக்கிறது என்பதை பாரு. அதுக்கப்புறம் அன்பர்களே, இப்ப இந்த பயப்படுகிற போது அந்த பய உணர்வுங்கிறது தான் என்னவாகுதுன்னு பார்த்தோம். ஐயோ பாம்புன்ன உடனே ஒரு அதிர்வு, அந்த பய உணர்வு வந்த உடனே ஏற்படுற அதிர்வு அலைகள். அப்ப மீண்டும் இல்ல பாம்பு இல்லைங்க, நான் இருட்டுல காலில் மிதிச்சு வழுவழுன்னு படவும் பாம்புன்னு நினைச்சிட்டேன். இப்ப லைட்டை போட்டு இல்ல டார்ச் அடிச்சு பார்த்த உடனே தான் தெரியுது அது நைலான் கயிறு தான். இப்ப இந்த பயந்து தன்மயத்துக்கு வந்தாங்க பாருங்க, அப்ப நம்ம உயிராற்றல் வெளியில எக்ஸ்பெல் ஆகுது, அது மீண்டும் ரீபோசிட் ஆயிக்குது. அதுல கொஞ்சம் சேதாரம் உண்டு, கொஞ்சம் வேஸ்டேஜ் உண்டு. புரியுதா? சரி, அதனாலதான் பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுங்கிறது. கவலைப்படுறவங்களுக்கும் பயப்படுறவங்களுக்கும் உயிராற்றல் வீணாகிறது, விரயமாகிறது என்பதை புரிந்து கொள்ளும். அப்ப என்ன, எந்த ஒரு நிலையிலையும் பேயே வருதுன்னா கூட இப்ப என்கிட்ட சொல்றாங்க, நானும் கூட இந்த பேயெல்லாம் பார்த்ததே இல்லையே, ஏதாவது இந்த பேய் இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா யாராவது பேயால இங்க வாங்க, ஏன் நீங்க பேயா அலையறதுக்கு என்ன விஷயம் இருக்கு, ஏன் அப்படி சூசைட் பண்ணி செத்து போனீங்க, உங்க கவலை என்ன என்கிட்ட சொல்லுங்க. இதுக்கெல்லாம் இப்படி வேதாதிரி மகர்ஷி கவலை ஒழித்தல் சொல்லியிருக்காரு. இப்படி பாடம் எடுத்து அந்த சோலுக்கே ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால, ஏதாவது அப்படி பேய் பிசாசு இருந்தா வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுத்துலாமேன்னு கூட நான் ஆவலோடு இருந்தது உண்டு. ஆனா எந்த பேயும் என்கிட்ட வந்து இது வரைக்கும் உறவாடியதில்லை, பேசியதில்லை, உங்களை தவிர. சரியா? அப்படி ஆகையினாலே அன்பர்களே, அப்ப நீங்க கேட்கலாம், முற்பிறவி நினைவு கூறுதல்னு சொல்றாங்களே, ஒரு குழந்தை ஒரு ஊர்ல பிறந்திருக்கு, இதெல்லாம் நீங்க அடுத்த கேள்வியில கேட்பீங்கன்றதுனால நானா இந்த கேள்வியை முன்னதாக வைத்து அதுக்குரிய விளக்கம் கொடுத்து முடிச்சு. முதல்ல பிறப்புக்கு முன்ன இறப்புக்கு உயிர் நிலைங்கிறத இதை பேசி முடிச்சாச்சு போன வாரத்துல. இப்ப இருந்தாலும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கருத்துக்கள். என்னன்னு கேட்டா, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது வளர வளர எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டியோட இருக்கு. அப்படின்னா மழலை மேதைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கருவிலே தெருவுடையார்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அதுக்கு ஒரு இசை ஞானமோ அல்லது இள வயதிலேயே நல்ல ஞான சம்பந்தர் போல ஞானப்பால் குடிச்சதுனால ஒரு பாட்டு பாடுற அளவுக்கு, ஒரு கவி சொற்பொழிவு பண்ற அளவுக்கு திறமைகளோ அந்த குழந்தையினிடத்துல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அதுவும் கூட அந்த கருவுற்ற போது அந்த தாயானவள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நாடினாங்களோ அந்த விஷயங்கள் இங்க வந்து கருவில பார்த்துட்டு அது இன்னும் இம்ப்ரவைஸ் ஆகி வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு. ஆனா நல்ல தூய அலைவேகங்கள் இருந்து இசை மேதைகளாக இருந்தா அதுவும் அங்க வந்து இணைந்தது தெரியாம இணைஞ்சிருந்தா அந்த குழந்தை பிள்ளையிலேயே அது மழலை மேதைகளாக சில உயரிய கெப்பாசிட்டி பண்புகளை வெளிப்படுத்தியதாக நாம் அறியப்பட்டு, ஆனால் அது அப்படியே தன்னுடைய சுயம் கல்வியாக வளர்த்துக்கிட்டே வந்து வெளிப்பட்டவங்க வந்துடுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும், அது டிமைஸ் ஆயிடும். அப்ப அந்த உள்ள வந்து அமைந்த நல்ல அலைவேகமும் அது சமநிலைக்கு வந்துருச்சுங்கிறது தான் அங்க கருத்தே தவிர வேற ஒண்ணும். இப்ப ஒரு கருவுற்ற தாயே உதாரணம் எடுத்து, அவங்க இருட்டுக்குள்ள போய் ஏதோ பயந்துட்டாங்க. அதனாலதான் இருட்டு நேரத்துல பெண்கள், அவங்க கருவுற்ற பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னுலாம் நிபந்தனைகளை கிராமங்கள்ல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டேன். இப்ப இருட்டுக்குள்ள போய் ஒரு பய உணர்வுக்கு வந்துட்டாங்க. இப்ப வேற எங்கேயோ ஒரு துர்மரணம் நிகழ்ந்திருக்கு, பார்த்தோம்ல போன வாரத்துல. துர்மரணம்னா அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ஷியல் விபத்து,
எதிர்பாராத இவன் போறோம்னே தெரியாது. டம் டமால்னு இட்டுச்சு அடிச்சு மோதி காரும் பஸ்ஸும் இல்லை டூ வீலரும் அந்த அதிர்வுல அந்த உயிர் பிரிஞ்சிருக்கு. இப்ப அந்த அதிர்வு அங்க தன்னுடைய உடம்பு பார்த்து அதுவே இப்படி ஆயிப்போச்சே என் நிலைமைன்னு அங்க நிக்குமாமா. அந்த சோல் கொஞ்சம் அழுத்தம் இருக்குமாமா. இது மாதிரி அதிர்வுகளோடு பிரிந்த உயிர் ஒரு பக்கம் இருக்கும்போது இங்க இந்த கருவுற்ற தாயானவள் ஒரு அதிர்வை உணர்கிற போது இந்த ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சி சப்போஸ் எப்போதாவது ஒத்து போயிடுச்சுன்னு சொன்னா அந்த மரணத்தை சந்தித்த உயிரானது இங்க வந்து இந்த தாயினுடைய கருவுல சேர்ந்து பிறந்த பின்னால அந்த குழந்தை என்ன சொல்லும்னா, நான் இந்த ஊர்ல இந்த இடத்துல என்ன அப்பா அம்மாவுக்கு இல்லைன்னு இந்த மனைவிக்கு கணவனா இருந்தேன், எனக்கு என்னென்ன குழந்தைகள் உண்டு, அதுங்க பேர்லாம் என்னென்னதுன்னு சொல்லுதுன்னு கண்டிருக்காங்க. இப்படி நடந்திருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குழந்தையினுடைய உடல்ல இன்னொரு சோல் அட்டாச்சா 2 சோல் இருக்க முடியும்னா இருக்க முடியாது. இருந்தா வம்புதான். அப்ப அந்த குழந்தை இப்ப நினைவு கூறுதேன்னு கூப்பிட்டுக்கிட்டு போய் என்ன கேட்கறாங்க, அதே ஊர்ல போய் அதே தெருவுல போய் அது கரெக்டா வீட்டை காட்டி அங்க உள்ளவங்களை எல்லாம் அடையாளம் காட்டி கரெக்டா சொல்லுது, நான் தான் இந்த வீட்டுல இருந்தவன் இறந்து போனவன் அப்படின்னு இப்ப சொல்லுது. நீங்க கேக்குறீங்க இந்த சோல் வந்து இந்த குழந்தையோட அட்டாச் ஆகி பிறந்துருச்சு, அப்ப மறுபிறவி உண்டல்லவாறு நீங்க கேட்கலாம். ஆனா அப்படிப்பட்ட உயிரானது தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வாழ முடியுமான்னு கேட்டா வாழ முடியாது. ஏன்னா அட்டாச்சு சோல் அங்க டிஸ்போஸ் ஆகியே ஆகணும். அப்ப அந்த அவங்களெல்லாம் சந்திச்ச பின்னால அதுக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டு இந்த அட்டாச்சு சோல் என்ன ஆயிடும், அந்த அலைவேகம் செட்டில் ஆயிடும், அமைதி நிலைக்கு வரும். அப்படி ஆனாதான் இந்த தாய் பெற்றெடுத்த அந்த உயிரானது புதிய குழந்தை நல்லபடியா வாழ முடியும். ஏன்னா ஒரு உடல்ல 2 உயிர் இருக்க முடியாதுன்னு ஏற்கனவே விளக்கி. அப்ப இது போன்ற நிகழ்வு எக்ஸ்ட்ராடினரியா அந்த அதிர்வுகள் இங்க கருவறை பாதிச்சு வெளிப்பட்டதுதான். மழலை மேதைகள்ன்றதும் அது போலத்தான்ற விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வகையில மறுபிறவி என்பதை நாம் பெரிதாக கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்பதை இப்பொழுது பார்த்திருக்கோம். சரி, அதே போல ஆவி உலகம்னு இருக்கு. அது வந்து சூயா போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த போர்டுல கை வச்சா யார் ஒருத்தர் மீடியாவா யூஸ் ஆவார். அவங்க கிட்ட எல்லா ஆவியும் வந்து பேசும் வழக்கமா. சரியா, அந்த ஒரு நபர். இது அப்புறமா அவங்கள பத்தி சொல்றேன். ஒரு நபர் மீடியாவா பயன்படுவாங்க. அவங்கள மீடியாவை வச்சு அந்த சூயா போர்டுல எழுத்துக்கள் இருக்கும், சுத்தி வரும். நடுவுல ஸ்டிக்கர் இருக்கும். அதுல நீங்களும் தொட்டுக்கோங்க, கேள்வி கேட்கறவங்களும் தொட்டுக்கோங்க. இந்த மீடியாவும் கை வச்சுப்பாரு, விரல வச்சுப்பாங்க. அவங்களும் விரல வச்சுப்பாங்க. இப்ப இவங்களுக்குள்ள வந்து அந்த மூமெண்ட் கொடுத்து அந்த எழுத்துக்கள்ல போய் முட்டி மோதி பதில் சொல்லும். அந்த எழுத்துக்களை எல்லாம் குறிச்சு வச்சு படிச்சு பார்த்தோம்னா இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த பதில் இந்த மீடியா மூலமா அந்த எழுத்துக்களை தொட்டு பதில் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் சூயா போர்டுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சொல்றீங்களே, இது எப்படி அப்படி. இப்ப நான் சொன்னேன், உயர் மட்டத்துல நல்ல சோல்னுடைய இருப்பு உண்டு. நல்ல ஆத்மாக்கள், ஞானியர்கள், சித்தர்கள், யோகியர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்கன்றது நாம. அதே போல குறைபாடு சொல்கள் கீழ்மட்ட அளவுல இருக்கும். வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா இங்கேயும் வேண்டாத அலைவேகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நாம என்ன பண்ணிடுறோம், அருட்காப்பு போட்டு எதுவும் நம்மளை பாதிக்காம வச்சிருக்கோம். உண்டா இல்லையா? அருட்காப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் நம்புகிறேன். எனவே அது எதுவும் நம்மளை பாதிக்கிறது. ஒரு கோயிலா இருந்தா அதுக்குள்ள வேண்டாத சக்திகள் வராது. ஒரு பிரேயர் பண்ற இடத்துல, ஒரு தியானம் பண்ற இடத்துல, ஒரு மகான்கள் இருக்க இடத்துல, ஒரு பூஜை வைக்கிற இடத்துல நீங்க எல்லாம் தீய சக்திகள் அணுகாதுங்கிறது ஐதீகம். சரியா? ரைட். அப்படி இந்த ஒரு வேண்டாத அலைவேகங்கள் என்று சொல்லக்கூடியது இப்ப முக்தியில 2 விதம் சொன்னோம் இல்லையா? ஜீவன் முக்தின்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்கு. விதேக முக்தின்னு ஒண்ணு உண்டு. விதேகம்
நல்ல ஒரு ஞானியர்கள், மகான்கள், உதாரணமாக பகவான் ரமண மகரிஷியை எடுத்துக்கொள்ளும். அவங்க பிரம்மச்சரியமாக இருந்தாங்க, குடும்ப வாழ்க்கையில இல்ல, நீண்ட காலம் இருந்தாங்க. அவங்க ஒரே நோய் வந்த போது அது தன்னை பாதிக்காம இருந்து காட்டினாங்க. கையிலேயே புத்துநோய் வந்து அதுக்கு வைத்தியம் பார்த்தாங்க இடது கையில. ஆப்ரேஷன் நீங்களே பண்ணிக்கோங்க, குளோரோஃபார்ம்லாம் கொடுக்க வேண்டாம், பண்ணிக்கோங்க, அந்த உடம்புல பண்ணதுன்னா பண்ணிக்கோங்கன்ட்டார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு முக்தியான ஒரு ஜீவன் முக்தர். அவங்க முக்தி அடைகிறாங்க. அவங்க உடலை விட்டு உயிர் பிரியுதுன்னா அதுக்கு பேரு அவங்க முக்தி அடைஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இருக்கும் போதே முக்தி அடைஞ்சாங்க இல்லையா? அப்ப அவங்கள போய் இப்பதான் அவங்க முக்தி அடைஞ்சாங்கன்னு சொன்னா, இறந்தாங்கன்னு சொன்னா சரியா வராது. அதுக்கு பேர் தான் தேக முக்தி என்று சொன்னார். இந்த உடம்பை உதிர்த்தல் என்ற பொருள்ல தேகம், தேகத்தை உதிர்த்தார். அதனால்தான் பூத உடல் நீத்து புகழுடல் அடைந்தார்னு கூட போடுவாங்க சில வாசகங்கள். இப்ப சிவலோக பதவி அடைந்தார், வைகுந்த பதவி அடைந்தார் அப்படின்னா இவர் நல்ல சோளுங்க, மேலதான் போயிருப்பாரு, அரியர் பேப்பர் கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப இதுதான் விதேக முக்திங்கிற ஒரு அழகான வார்த்தையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அன்பர்களே. இப்ப 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க துர்மரணத்தை தழுவி இருந்தால் அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸோடவே அட்டாச் ஆயிடும். அதுக்கு தனியா ஒன்றும் கிருத்தியங்கள் செய்ய வேண்டியதில்லை. தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். போன வாரம் பேசும்போதே நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்டீங்க, நீ எல்லாம் பதில் சொல்லலாம், ஆதாரத்தோட பேசுங்க சார் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டது இப்ப எனக்கு ஞாபகம் வருது. அப்ப அந்த ஆதாரங்களை சொல்லலாம் என்று சொல்லி, உயிரின் தன்மையை பற்றி எந்த நூல்களிலும் விளக்கப்படவில்லை. உயிரை பற்றி எந்த நூல்களிலும் விளக்கப்படவில்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வேதாதிரி மகரிஷி தான் இவ்வளவு தெளிவா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே வேதாதிரி மகரிஷி தான் சொல்றாங்க, ஒரே ஒரு இடத்துல வருது, நசிகேதன்றவன் யமனுடன் சம்பாஷணை, யமன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் கேட்கிறான், எனக்கு ஆன்ம வித்தை வேண்டுமே, அந்த ஆன்ம வித்தை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு பணமோ பொருளோ எதுவும் வேண்டாம், ஆன்ம வித்தை, ஆன்மாவை அதோடு ஆன்மாவாக நிற்றல். அப்ப உயிரை பற்றி சொல்லுன்னு கேட்கும்போது சொல்லப்பட்ட பதில் தான், மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின், உயிரை பற்றிய விளக்கம் அந்த நூல்ல வருது. மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின், கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு 100தன் கூறு 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 என்று வருது இந்த வரி. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் உயிரை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த கவி என்னன்னு இப்ப விளக்க போறோம். மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின், உயிரின் தன்மையை சொல்ல போவோமே என்றால், மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின், கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு, கோன்னா பசு, ஒரு பசுவனுடைய ரோமத்தை எடுத்துக்கொண்டு கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு அதனுடைய குறுக்களவுக்கு பகுப்பாக்கி, அப்ப ஒரு பசுவனுடைய ரோமம்ங்கிறதே எவ்வளவு சன்னமானது உங்களுக்கு தெரியும். அந்த குறுக்களவுக்கு அதை பகுப்பாக்கி, கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு 100தன் கூறு 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 அவ்வளவு அதை பகுத்து 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 பகுத்து, அப்ப அந்த 100,000 பகுப்பு பிரிச்சா என்ன இருக்குமோ அந்த லீஸ்ட் பார்ட்டிகள் தான் உயிர்னு விளக்கியிருக்கு இந்த பாடல். நான் என்ன கேட்கிறேன்னா, அவ்வளவு பிரிச்சா அங்க என்னையா இருக்கும்? ஒண்ணுமில்ல, அது பேசாம ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு போங்களேன் இப்படின்னு கேட்கலாம். இது நான் ஜாலியா கேட்கிற கேள்வி, ரைட்டு. ஆனால் அவ்வளவு உண்மைத்தன்மை காரணமாக தான் அது ஆற்றல் பெற்றதாகவும் இருக்கிறது, வேற ஒன்று. ஏன்னா சிவம் என்பது எப்படின்னு பார்க்கிறோம், சுழற்சியுடைய மையத்துல நுணுகி 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 மையப்புள்ளி சுழல் இல்லாத நிலைப்பகுதி தான் சிவம். அது பேராற்றல் உள்ளதுன்னு பார்க்கிறோம். அணுவை பிளந்தா அதுக்குள்ள உள்ள சக்தி அணுகுண்டாக, அணு சக்தியாக, அட்டாமிக் பவரா வருது. அந்த அணுகுண்டை தூக்கி அந்த உலகத்து மேல போட்டா அந்த நாடே அழிஞ்சு போகுது. அணுகுண்டு யூஸ் பண்ணிடாதீங்கன்னு பயந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா 2ஆம் உலக போர்லயே ஹிரோஷிமா நாகசாகில அவ்வளவு அழிவை நம்ம சந்திச்சிட்டோம்.
மூணாவது உலக போர் வந்தா ஒவ்வொரு நாட்டும் இந்த உலக நாடும் தயாரிச்சிருக்க குண்டுகளை போட்டா இந்த உலகத்தை 400 தடவை அழிக்கிறதுக்குரிய குண்டுகள் இப்ப தயாரா இருக்குன்னு அன்றைக்கே மகரிஷ் பேசிட்டு போயிருக்காங்க. அப்ப இன்னைக்கு எவ்வளவு அணுகுண்டுகளை தயார் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கவே வேண்டியது. இத்தனை ஒரு உலகத்தை அழிக்க இவ்வளவு மடங்கு அணு, அந்த அளவுக்கு அணு பிரமாணம்ங்கிறது ஒரு பெரும் சக்தி, அணுசக்திங்கிறத அதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனாதான் கோவியை மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடின் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு 100அதன் கூறு 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 என்று சொன்ன கவியின் மூலமாக உயிரை பற்றி விளக்கினார்கள் என்பதை பாருங்கள். இது உயிரை பற்றி ஒரு இடத்துல மட்டும் விளக்கப்பட்டது. மகரிஷி இதை கவியை சொல்லியிருக்காங்க. அதே போல வள்ளுவர் என்ன சொல்லுதுன்னா, நான் சொன்னேன் பாருங்க, நம்முடைய மக்கள் செல்வங்கள் தான் நம்ம மறுபிறவின்றத தம் பொருள் என்ப தம் மக்கள் தம் தம் வினையால் வரும்னு சொல்லி வள்ளுவம் சொல்லுகிறது. அப்ப அங்கேயே நம்முடைய குழந்தைங்க தான் நம்முடைய மறுபிறவின்னு ஒத்துக்கு. சரி, இன்னொரு இடத்துல சிவவாக்கியர் பாடல். இப்ப நீங்க சொன்னீங்களே சார் மறுபிறவே இல்லைன்னு, அதை எப்படிங்க என்னால நம்பவே முடியலையே. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பாம்பாகி செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேனே பெறுவான்னு பாடியிருக்காங்களே. அப்ப ஒரு உயிர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பாம்பாகி பல்லியாகி எல்லாம் எம்பிரோட அப்புறம் கடைசியில குரங்காகி மனிதனாகி நாம வந்திருக்கோம். இப்ப அப்படின்னு சொல்ல போனா இதை இல்லை என்று மறுக்கிற கவி இது. பரந்த பால் முளைபுகா, உடம்புல உயிர் பிரிந்த பின்னால மீண்டும் மறுபிறப்புக்கு வேலை இல்லைன்ற கவி சிவவாக்கியர் பாடினதை ஆதாரமா சொல்றேன். கறந்த பால் முளை புகா, உண்மைதானே. பசுவனுடைய மடியிலிருந்து பாலை கறந்தாச்சுன்னா அது மீண்டும் அங்க உள்ள போகுமா? போகாது. கடைந்த வெண்ணெய் மோர் புகா, வெண்ணெய் எடுத்து நல்லா திரட்சியா தயிர் கடைஞ்சி வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு, பிரிஞ்சு எண்ணெய் வெண்ணெய் அந்த புறவுத்துல தயிர்ல இருந்து சிலுப்ப வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இப்ப மீண்டும் அது மோருக்குள்ள போகுமா? கரைஞ்சி போகுமா? கரையவே கிடையாது. உருக்கனா நெய்யா வெண்ணா மாறுமே தவிர, பரிமாணம் மாறுமே தவிர அது மீண்டும் வெண்ணெய் மோர் புகா. அதனால கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை. உடைந்த சங்கின் ஓசை, சங்க காதல வச்சா ஓம்னு அந்த ஒலி இருக்கும். உடைந்த சங்கின் ஓசை உயிர்களும் உடல் புகா. விரிந்த பூ உதிர்ந்த காய் மரம் புகா. விரிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் மரத்துல போய் ஒட்டுறதில்லை. மரத்துல இருந்து கனி ஒண்ணு பக்குவமாய் விழுந்துருச்சு. இது என்ன ஆகாது, மறுபடியும் போய் மரத்துல போய் ஒட்டுமானா ஒட்டாது. விரிந்த பூ உதிர்ந்த காய் மரம் புகா. இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே. யார் சொன்னது? சிவவாக்கியர் சொன்னது. இப்ப இந்த கான்செப்டை நான் பேசுறத நீங்க மறுத்தா நீங்க யார எதிர்த்து பேசுறீங்கன்னு அர்த்தம். சிவவாக்கியரை எதிர்த்து பேசுறீங்கன்னு அர்த்தம். தைரியம் தான் சிவவாக்கியர்கிட்ட போய் சண்டை போட்டு, அப்ப சொன்னது நான் அல்ல, என்ன ஆள விட்டுருங்க. புரியுதா? ரைட், ஜாலியா பேசிட்டு. சரி, அதே போல ஒரு மகான் இப்படி ரோட்ல போயிட்டு இருந்தார். அந்த வீட்டுல இறப்பு நடந்திருக்கு. எல்லாம் கோகொள்ளையோன்னு விழுந்து ஐயோ போயிட்டாரே இப்படி அப்படின்னு சொல்லி எல்லா உறவுகளும் சுத்தி இருந்து அடிச்சு மோதி அழுது கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஞானி அப்படியே ரோட்ல போகும்போது பார்த்துட்டே போனவர் சொன்னாரா, செத்த பிணம் தண்ணின் மேல், அந்த புணம் என்ன செத்து போய் அந்த புணம் கிடக்கு, செத்த பிணம் தண்ணின் மேல் இனி சாவும் பிணமெல்லாம் கடந்து சுத்தி நின்று கத்தும் கணக்கென்னக்கான்னு கட்சியேகம்பனேன்னு பாடிட்டு போயிட்டாங்க. செத்த பிணம் அதான உண்மை. அது செத்த பிணம் அங்க நடு வீட்டுல கிடக்கு, சுத்தி உட்கார்ந்து அழுகிறதெல்லாம் யாரு? இதெல்லாம் ஒரு நாளைக்கு போக போகுது. அப்ப நம்ம எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்துட்டோம். மரணம்ங்கிறது உறுதி, ஸ்பஷ்டமா உறுதி. யாராவது நான் சாக மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. சொன்னா நாம பெனாத்திரம்னு அர்த்தம். ஆனா மரணத்துல ஆன்மா அழிவற்றதுன்ற பேருண்மைய அங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த உயிருங்கிறது அந்த நுண்ணியக்க மூலக்கூறு ஆகாசத்தின் தன்மையாகவே நிலை பெற்று விடுவதனால அது தனியா அங்க உயிர்னு அதை அதுக்கு ஒரு
வடிவமோ பெயரோ அங்க ஒரு இதுவோ கொடுக்கறதுக்கு வேலை இல்லைங்கிறதுனாலதான் ஆன்மா அழிவற்றதுன்னு முடிச்சுட்டாங்க. அந்த கான்செப்ட் தான் சரியா வரும். அதுதான் இங்க சொல்றாங்க. செத்த பிணம் தன்னின் மேல் இனி சாகும் பிணம் கிடந்து கத்தும் கணக்கென்ன கான் கச்சியகம்பனேன்னு அவரும் பாடிட்டு போயிட்டார். இன்னொரு உதாரணத்தில வள்ளுவம், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. என்ன சொல்றாரு வள்ளுவர்? இப்ப நீ தினம் தூங்குறிய படுத்து, நீ மறுநாள் காலையில எந்திரிப்பதுக்கு என்னையா கேரண்டிங்கிறார். ஆமா, அந்த ஒரு பாட்டுல கூட வரும், கிடக்கப்படுத்தார் நல்ல விருந்து உண்டார், அப்புறம் அடிசில் உண்டார். வெத்தலை மடிச்சு கொடுத்தாங்களாம் வீட்டுக்காரம்மா, வெத்தலை பாக்கு போட்டார். மாதரோடு மந்தனம் கொண்டார், மனைவியோடு சேர்ந்து இருந்தாராம். அப்புறம் நெஞ்சு வலியினாரு, கிடக்கப்படுத்தார். அப்படியே முடியலன்னு கையை பிடிச்சிக்கிட்டு படுத்தார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. இது ஒரு நல்ல கவி. இந்த கவி இப்ப நான் குறிச்சு வைக்காதனால முழுமையா உங்ககிட்ட நான் வாசிக்க முடியல. அப்புறமா நீங்க யாராவது ஃபோன் போட்டீங்கன்னா தேடி எடுத்து கூட சொல்றதுக்கு பொறுப்புடையவனா இருக்கு. அதை அப்படியே பெரியவங்க பாடி இருக்காங்க. மங்கையரோடு மந்தனம் கொண்டார், அடிசில் உண்டார், அப்புறம் இடப்பக்கம் வந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அப்ப என்ன, எல்லாரும் நைட்டு தூங்கும் போது என்ன செத்த மாதிரி தான், காலையில முழிச்சுக்கிறோம்ங்கிறது தான் பெரிய அருமையான ஒரு ஒண்டர்ஃபுல் திங். ஆனா எல்லாரும் முழிப்போம்னு நினைச்சுதான் படுக்கிறோம். ஆனா அப்படியே யாராவது ஒரு சிலர் போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அதைதான் வள்ளுவம், நான் சொல்லல, என்ன இப்படி பேசுறீங்க, ரொம்ப அபிஷ்டத்தனமா பேசுறீங்கன்னு கேட்காதீங்க, சரிதா? இதைதான் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எல்லாம் தூங்கினே முடிச்சுக்கிட்டயா, ஒரு நாளைக்கு 5 மார்னிங் நீ முடிச்சுக்கவே போறதில்லை, உன்னை கொண்டு போய் கொளுத்திடுவாங்க. அப்ப அதுதான் சாவுன்னு முடிக்கிறாரு வள்ளுவர். இதுல ஏதாவது டவுட் இருந்தா அவர்கிட்ட போய் கேட்டு. சரி, இதையே சொல்றாங்க, புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்றும் பேசுகிறார். புல்லுன்னா பறவை, அது ஒரு பறவையினுடைய பெயர். புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்பை விட்டு பறந்தது போல அதை அப்படியே கூட விட்டு என்ன பண்ணிடுது, போயிடுது. அவ்வளவுதான், போனது போனதுதான், திருப்பி வராது அப்படிங்கிறத அங்க சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் இந்த வகையில அன்பர்களே மிக சிறப்பாக நம்முடைய முன்னோர்களும் பல இடங்கள்ல தெளிவாக பேசியிருக்கிறார்கள். எனவே நம்ம இதை ஒன்றும் குழப்பத்துக்கு வேலை இல்லை. எனவே வேண்டாத அலைவேகங்களை அமைதிப்படுத்துறதுங்கிறது பூஜை கிரமங்கள்லையும் மற்றதுலையும் உண்டு. மன வலிமை உடையவர்களாக இருந்தா அந்த வேண்டாத அலைவேகங்களையும் இவங்க கண்டு கன்சால்டேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப பேயை கண்டு இவங்க பயப்பட வேண்டியது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்க வீடு, யாருமே வீட்டுல உங்களோட துணைக்கு இல்லை, பெரிய வீடு, எல்லா பக்கமும் பூட்டி இருக்கீங்க, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. நடுராத்திரி திருடன் வந்துட்டான், திருடன் வெளியே இருக்கான். இப்ப திருடன் வந்துட்டான், உங்க வீட்டுல நீங்க தனியா இருக்கீங்க. யார் பயப்படணும்? ஆக்சுவலி நீங்க அவனை பார்த்து திருடன் திருடன் கத்தனா அவன் தான் பயந்துட்டு ஓடணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, திருடன் வந்து என்ன பண்ணிடுவானோன்னு நீங்க பயப்படுறீங்க. இது எப்படி ஒரு தேவையில்லாத பயமாக்கி அனுபவிச்சு இங்க வம்பு தேடிக்கிறோம். அப்ப யார் தைரியமா இருக்கணும்? ஆக்சுவலி வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் தான் தைரியமா இருக்கணும். திருடன் வந்தாலும் திருடன்னு கத்துனா அவன் தான் பயந்துட்டு ஓடணுமே தவிர நாம பயப்பட வேண்டியதில்லை. அப்ப நாம திருடனுக்கு பயப்படுறோம்னா அது எவ்வளவு தவறோ அது போலதான் என்பது அதை புரிந்து கொள்ளும். எனவே நம்பனவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா. அப்ப இறக்கிற போது நான் மனவலிமுடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஆவையே பக்கத்துல இருந்தாலும், அதை இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். திண்டிவனத்து பக்கத்துல விக்கிரவாண்டின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ரவிச்சந்திரன் ஒரு ஆவி உலக ஆராய்ச்சியாளர் இருந்தார். அவர் வந்து ஆவி உலகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகம்லாம் எழுதியிருக்காருன்னு நீங்க கேள்விப்பட்டு, நானும் இந்த புத்தகங்கள் பார்த்திருக்கேன் படிக்கிற காலத்துல. அவர் என்ன பண்ணார், ஒரு முறை ஆவி உலக மாநாடு ஒண்ணு போட்டார். இந்த ஆவி உலகம் உண்டுன்னு நம்புறவங்க எல்லாம்
கூப்பிட்டு வச்சு மாநாடு போட்டோ வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில வந்திருக்கக்கூடிய ஆவிய உலகத்தை பத்தி நம்பிக்கை உள்ள இந்த பெருமக்களை, இந்த பெரியவங்களே, அவங்களே இவங்களேன்னு எல்லாரையும் சொல்லிட்டு, இங்கே இன்னும் கூடி இருக்கக்கூடிய கொடானு கோடி ஆவி உலக பெருமக்களை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன், வணங்குகிறேன்னு பேசினார். அப்ப என்னன்னா, வேண்டாத வேகம் எங்கும் இருக்கு. தைரியம் உள்ளவங்களுக்கு அது பாதிக்காது, பயந்தவனுக்கு பாதிக்கும். அப்ப நாம அதிர்வுகள் பயப்படி ஆன்மாவனுடைய சுயஸ்வரூபம் அமைதி நிலையே. அப்ப அந்த அமைதி நிலை பெற்றால் அந்த ஆன்மா அழிவற்றது. அப்ப அந்த உயிரை எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சேத்தா நேரம் மேலதான். சரியா? அப்ப நோ அரியர் பேப்பர், தைரியமா இருங்க. சாவு என்னைக்கு இருந்தாலும் வரப்போகுது. அது நாளைக்கு வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, என்னைக்கு வந்தாலும் சரி, வர்றது ரைட்டு தான், வந்துட்டு போகுது. இப்ப என்ன, இப்ப அது வந்தா எனக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியவே போறது இல்லை. அப்ப என்ன ஆக போறேன்னு இப்பயே கவலைப்படணும், இது தேவையில்லைன்னு ஓஷோ சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. புத்தருடைய கதையில கூட ஒரு அம்மா என்ன பண்ணுது, தன்னுடைய பையன் ஒரு 12-14 வயசு பையன் இறந்து போயிட்டான். திடீர்னு பாம்பு கடிச்சு அதை இறந்து போயிடறான். அவனை கொண்டாந்து போட்டு இவனை எழுப்பி கொடுங்க, நீங்க தான் பெரிய மகானாச்சே, புத்தராச்சே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. இவர் பெரிய ஞானி, எழுப்பி கொடுங்கிறாங்க. நீ தான் பெரிய ஞானியாச்சே, செத்து போன பையனு எழுப்பி கொடு, சிறு வயசுலயே செத்து போயிட்டான் அப்படின்னு. இப்போ இவர் என்ன சொல்றாரு, சரிம்மா நான் எழுப்பி தர்றேன், வேற வழி இல்லை, நீ போய் ஒரு படி கடுகு வாங்கிட்டு வா, இல்லை எள்ளு வாங்கிட்டு வான்னு அனுப்புறாரு. அந்த அம்மா அவ்வளவுதானே, ஒரு படி எள்ளு வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே, நான் வாங்கிட்டு வரேன்னு புறப்பட்டு போ. ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னார். என்னன்னு கேட்டா, நீ யார் வீட்டுல வாங்கிட்டு வரையோ அவங்க வீட்டுல இறப்பு நடக்காத வீட்டுல வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். இந்த அம்மா என்ன பண்ணுது, போய் உங்க வீட்டுல எள்ளு இருக்கா ஒரு படின்னு கேட்குது. எல்லா வீட்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்ல முடியல, எங்க வீட்டுல 1 வருஷத்துக்கு முந்தி தாங்க, எங்க வீட்டுல இப்ப தாங்க 1 வாரத்துக்கு முந்தி, எங்க வீட்டுல 6 மாசத்துக்கு முந்தி, இப்படி இறந்த வீடாகவே பதில் சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா ஞானம் பெற்றது, அந்த அம்மாவும் தெளிவு பெற்றதுன்னு அந்த கதையில சொல்லப்படுவது. ஆகையினாலே நம்ம தெளிவா இருப்போம், இருக்கிற வரையில மகிழ்ச்சி ஆனந்தமா நிறைவா இருப்போம். நாம் இறைபொருளாகவே இருக்கிறோம். அந்த நடுநிலை, அமைதி நிலை, உள்ள சமநிலை, அந்த பேரானந்தம் என்பது நம்முடைய சுய இருப்பு நிலை, அதுவே. அதனால மரணம் என்பது பயப்படுறதுக்கான ஒரு விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த உடம்போட இருக்கிற வரைக்கும் தாங்க எனக்கு முட்டை வலிக்குது, காலை வலிக்குது, தலை வலிக்குது, பசி எடுக்குது, புரியுதுங்களா, மோஷன் போக மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனை எல்லாம் வந்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதை விட்டு உடம்பு விட்டு உயிர் போகுதுன்னா இது என்னங்க, உண்மையில விடுதலை. புரியுதா? அதனால மரணம்ங்கிறது உண்மையில மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம். அதனால மரணம் எங்க இருந்தாலும் என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. சரியா? நினைவு செய்து கொள்ளாமா? இதோட இந்த தலைப்பு 2வது பார்ட்டு, பிறப்புக்கு முன்னே இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை விளக்கம் 2வது வாரம் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கேள்வி நேரத்தையும் சேர்த்து ஏதாவது கேள்வி, கிட்டத்தட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நான் நம்புறேன். ஏதாவது பெண்டிங் இருந்தா நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். சந்திப்போம், சிந்திப்போம். ஒரு கேள்வி நேரம். ஓகே, ரைட். வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். சிறப்பான விளக்கங்கய்யா, நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா சென்ற வாரத்தோட தொடர்ச்சி, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலையில ஐயா சிறப்பா இன்னைக்கு உரையாற்றினாங்க. ஐயா இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்க விரும்புறீங்களோ எல்லாரும் கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்றேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. போன வாரம் கேள்வியே கிடையாதுன்னு முடிச்சுட்டேன். ஆமாங்கய்யா, அதாங்கய்யா. அதனால நிறைய பேர் இப்ப கேள்வியோட காத்துட்டு இருப்பாங்க. அதற்கு முன்னாடி நம்ம ஐயாவை துரிய நிலையில ஐயாவை வாழ்த்தலாம். அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சென்ற வாரத்தோட தெரிச்சு சொன்னாங்க. சென்ற வாரம் ஐயா ஃபர்ஸ்ட் ஐயா துவங்கும் போது என்ன சொன்னாங்கன்னா,
இந்த ஆன்மா வந்து வந்து இத பத்தி மறுபிறவியும், இத பிறவி தொடர் பத்தி இத விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சது முதல்ல இது பண்ணது நம்ம மகரிஷி தான் அப்படின்ட்டு ஐயா துவங்குனாங்க. சென்ற வாரம் வந்து ஐயா வந்து ஜீவன் முக்தி, இயற்கை மரணம் பத்திலாம் நான் பேசினேன். அதோட தொடர்ச்சியா இந்த வாரம் பேசலான்னு ஐயா இன்னைக்கு குடுத்தாங்க. நம்மளோட முன்னோர்கள் தான் நம்ம முற்பிறவி, நம்ம மக்கட் செல்வம் தான் நம்மளுடைய மறுபிறவி அப்படின்னு ஒரு வகையில இது பண்ணலாம்னு ஐயா சொன்னாங்க. நம்ம மரணத்தம்போது எத நாடி நிக்கிறோமோ, அதோட தான் நம்மளோட மரணம் வந்து நிறைவு பெறுது அந்த இது அப்படின்றது சொன்னாங்க. ஐயாவோட பாட்டி சொன்னதா ஐயா ஒண்ணு சொன்னாங்க. அது வந்து நம்ம சுத்தமான பாத்திரமா இருந்தா, மேலே உள்ள நல்ல ஆத்மாக்கள் அந்த அவங்களோ நம்மளோட இணைவார்கள்ன்னு ஐயாவோட பாட்டி சொன்னத ஐயா சொல்லி நம்மளோட இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து இந்த ஜீவன் முக்தி இது பத்தி இது சொன்னாங்க. ஐயா வந்து சொல்ல மறந்தது வந்து விவேக முக்தி பத்தி ஒண்ணு சொல்லல. அது சொல்றேன்னு கடைசியா சொன்னாங்க. இப்ப நம்ம ரமண மகரிஷிலாம் விவேக முக்தி அவங்கலாம் வாழ்ற காலத்திலே முக்தி அடைஞ்சுட்டாங்க. அதனால விவேக முக்தின்றது வந்து தேகத்தை உதிர்த்தவர்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னாங்க. குழந்தைங்க 10 வயதிற்கு முன்னாடி இருந்தா அந்த ஆன்மா வந்து பெற்றோரோட இணைந்து அவங்களோட இது நிறைவாயிடும் அப்படின்றது ஐயா சொன்னாங்க. அப்புறமா வந்து அம்மா தாயோட வயித்துல வந்து குழந்தை இருக்கும்போது, அ அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க, அத பொறுத்து அந்த குழந்தைங்க வந்து நெறைய வந்து நல்ல தூய அலைவேகம்லாம் அந்த குழந்தைக்கு வந்தா, அந்த குழந்தைங்க வந்து நெறைய வந்து எக்ஸ்ட்ரார்டினரி குழந்தைங்களா, ரொம்ப அறிவு அறிவுள்ள குழந்தைங்களா, மழலை மேதைகளா இருக்கிறாங்க அப்படின்றத ம். பத்தி ஐயா சொன்னாங்க. அது சிறப்பான இது. ம். அது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. எப்படி அந்த குழந்தைங்க மட்டும் அப்படி இருக்கு? நம்ம குழந்தைங்க இதுலயே நெறைய இது பெற்றோர்களுக்கு இது ஒரு சந்தேகமா இருந்திருக்கும். ஆமா, அதற்கு ஆமா. இன்னைக்கு ஐயா அது இன்னைக்கு வந்து விளக்கம் வந்து சிறப்பா இருந்தது. அப்புறம் நம்ம எப்பவுமே அருட்காப்போட இருக்கிறம்போதும், நம்மள சுத்தி நல்ல இது இருக்கதான் எப்பவுமே இருக்கும். நல்ல சக்தி தான் வரும். அப்படின்னு ஐயா இது சொன்னாங்க. அ அதுதாங்க. அதுக்கப்புறம் ஐயா இன்னைக்கு வந்து புதைக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து தகனம் பத்தி இன்னைக்கு சிறப்பா நம்மளுக்கு விளக்கம் குடுத்தாங்க. ம். புதைப்பது வந்து அவர்கள் வந்து மகான்கள மட்டும் ஏன்னா அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சாங்க. அவங்கலாம் முக்தி அடைந்த அவர்கள் மட்டும் தான் புதைக்கிறாங்க. நம்ப மாரி சாதாரண மனிதர்கள்லாம் எரிப்பது தான் சிறந்தது. அதுவே ஆமா. அப்படின்ற மாதிரி ஆ அதாங்க ஐயா நிறைவு செய்தாங்க இன்னைக்கு. அ அதுக்கப்புறம் ஐயா கடைசியா வந்து என்ன சொல்லி முடிச்சாங்கன்னா, அ நம்ம வந்து நெறைய உதாரணம்லாம் சொன்னாங்க. நம்ம சாமிஜி இது அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, காயகல்பத்துல உயிரோட அந்த அந்த பாட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருக்குறளும் சொல்லி, சிவவாக்கியரும் சொன்னாங்க. "கறந்த பால் புனை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கு ஓசை புகா." அ ம் அ ஐயா நான் மறந்துட்டேங்க. அம்மா எங்கேயோ இது இறந்தவர் பிறப்பதில்லை. இல்லை, இல்லை, இல்லையே! இல்ல, இல்ல, இல்லை. அதாங்க. அதான். அந்த சிவவாக்கியர் பாட்டே பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இது பண்ணாங்க. பட்டினத்தாரும் சொன்னாங்க. செத்த பொணத்த சுத்தி இனிமேல் சாக இருக்கிறவங்க உட்கார்ந்து அழுகுறாங்களேன்னு சொல்லி பட்டினத்தார் ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டதா அந்த பாட்டு இது பண்ணாங்க. அப்புறம் ஆன்மா எப்பவுமே அழிவற்றதுன்றத ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க. எப்பவுமே நம்மளோட வந்து நடுநிலைமையோட நம்ம ஆன்மா வந்து அமைதியோட இருக்கும்போது எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட் உண்டு. அந்த இதோட அமைதியோட நிறைவா இருந்தா, நம்ம எல்லாருமே இறைநிலையை போய் அடைன்றத சொல்லி நிறைவு செய்தாங்க. நன்றிங்க. ஐயா கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்றதுக்கு முன்னாடி சில முக்கிய அறிவிப்புகள்ங்க. ம். சொல்லிட்டு ம். கேள்வி பதிலுக்கு செல்லலாமாங்கய்யா? வாழ்க ம். வளமுடன்ங்க. ம். ஆ நாளை காலை 5 மணிக்கு தவம் தவம் இருக்கு. அது வந்து தவமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் மனோன்மண் நன்மணி ஐயாவால் வழங்கப்படும். நாளை மாலை வந்து அ அ ஜோதிட ஞானம் வந்து ஆச்சாரியார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ ஜோதிட ஆச்சாரியா ஆறுமுகம் ஐயாவால் ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சிகள் நாளை மாலை 6 மணிக்கு வழங்கப்படும். அன்பர்கள் அனைவரும் அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இணைப்பில் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுநாள் வந்து காலை வந்து 5 மணிக்கு அ ஆரோக்கிய தியானமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் ஐயாவால் வழங்கப்படும். சனிக்கிழமை மாலை வந்து சிறப்பு சிந்தனை உரையாக மருந்து, மருத்துவம், மருத்துவர் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத பத்தி தமிழர் மருத்துவர் வந்து ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களோட சிறப்பு சிந்தனை உரை இருக்கு. நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்யணும்.
இப்போது கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்லலாங்க. ஐயா கேள்வி கேட்க வேணுமா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். ஐயா நீங்க ஐயா அன்மியூட் பண்ணிட்டு வாங்க, வாழ்க பேசலாங்க. வாழ்க வளமுடன். வளமுடன். கல்யாணம் சுந்தரம் சார். ஐயா பேசலாங்கய்யா அன்மியூட் பண்ணிட்டு. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மைக்கு திருப்பி மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன். அவரது ஏதோ நெட் இதுவாயிடுச்சு போல இருக்கு. ஐயா அது சரி. இப்ப கேலக்ஸி J7 நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பார்வதி அம்மா பேசலாங்க. கேளுங்க. அம்மா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த இன்றைய தலைப்பு அருமையா இருந்ததுங்க ஐயா. போன வார தலைப்பு அப்ப அதனுடைய அது எப்போதுமே நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த நிறைய சிவவாக்கியர் பாடலோட சொல்லும்போது மனசுல ஆணி அடிச்ச மாதிரி நச்சுன்னு தெரிஞ்சது. நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. என்னன்னா எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு டவுட்டு. அப்படின்னா நமக்கு மறுபிறப்பு இல்ல அப்படின்னா இந்த இந்த ஆன்மா எங்க போய் சென்று அடையும்? ஆன்மான்னு ஒண்ணு தனியா இல்ல. அதனாலதான் புத்தர் கூட ஆன்மாலே ஒண்ணு கிடையாதுன்னு முடிச்சுடுறாரு. நாம தான் ஆன்மான்னு ஒண்ணு பார்வதி ஆன்மா, சோமசுந்தர ஆன்மான்னு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த கூடுகை இருக்கு, கூடுகையெல்லாம் பிரிஞ்சு போகும்போது எல்லாம் டிசால்வ் ஆகி போகுது, அவ்வளவுதான். அப்ப அது பரமாத்மா, இது ஜீவாத்மா. அது கடல் தண்ணி, இது சொம்பு தண்ணி, பானை தண்ணி. இந்த பானையை கொண்டு போய் கடல்ல உடைச்சாச்சு. பானை தண்ணியை கொண்டு போய் கடல்ல வச்சு பானைய உடைச்சாச்சு. இப்ப உடைஞ்சது உடம்புதான், கலந்தது பரமாத்மா ஜீவாத்மா ஒன்னாயிடுச்சு. இப்ப இங்க சோமசுந்தர ஆத்மாவுக்கு அங்க என்ன வேலை இருக்கு தனியா? இந்த பேரு நான் கொடுத்துக்கிட்ட கன்றாவி. அருமையா விளக்கம் சொல்லிட்டீங்க. அப்ப இவ்வளவு நாள் நமக்கு முன்னோர்கள் சொன்னது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. அதான் நான் முதல்லயே இந்த உரை தொடங்கும் போதே சொல்லிட்டேன். ரொம்ப காலமா மறுபிறவி உண்டுன்னு கேட்டு பேசி 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 பதிவு வச்சிருக்கிறதுனால இந்த பதில் உங்களால் உடனடியாக யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மையான தெளிந்த கருத்துன்னு நான் சொல்லல, வேதாத்திரி மகர்ஷியே சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் எல்லாம் கொடுத்துட்டேன். வள்ளுவரையும் கூப்பிட்டேன், சிவவாக்கியரையும் பேசிட்டேன். இப்ப கேள்வி இருந்தா கேளு. நன்றி, நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெளிவு இருக்கு கண்டிப்பா. மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி. வேற கேள்வி? மூணு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் யார்? கல்யாண சுந்தரம். இன்னொருத்தர் யாரு? ஐயா வணக்கம். செல்விங்கய்யா வணக்கம். வாழ்க வாழ்க வளமுடன். நீங்க ஒன்னும் பிக்சர் தெரியல. கேள்வி பதில் நேரம்னு பிக்சர் தெரியுது, அதனாலதான். சொல்லுங்க. ஆமாங்கய்யா. வந்துங்க அருமையா இருந்ததுங்க உங்க பேச்சு. எல்லாத்துக்குமே தெளிவா இருந்தது. ஆனா இந்த அமாவாசை, புரட்டாசி மாசம் மகாலயபட்சத்து அமாவாசைகள்ல முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வேஷ்டி சேலை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறாங்க இல்லைங்கய்யா. அது கும்பிட்டாதான் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இது பழக்கத்தில் வந்ததா இல்ல அது எப்படிங்கய்யா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஆமா, 16 நாள் கழிச்சு கர்மாதி செய்யறதுன்னு ஏன் பழக்கம் வந்தது? நல்ல ஒரு பழுத்த 60 வயசு 70 வயசு 80 வயசு ஒருத்தர் செத்து போறாருன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு அந்த உறவுகளை விட்டு அந்த அலைவேகம் நீங்கி விடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தினால இப்ப அந்த அலைவேகம் ரீட்டைனிங் வேவ்ஸ் அந்த வீட்டிலேயே இருக்கும். தன்னுடைய குடும்பம், சொத்து, வீடு எல்லாம் அங்கேயே இருக்கும்ன்றதுனால்தான் 16 நாள் எப்படி ஒரு காரணம் காரியங்கள் வச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கர்மாதி 16 நாள்ல செய்யுதுன்னு வச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க இன்னைய காலகட்டத்துல செல்விமா, நம்ம வீடுகள்ல யாராவது இறந்து போனா எல்லா சொந்தமும் இதுக்காக 16 நாள் கழிச்சு ஒரு தடவை செலவு பண்ணிக்கிட்டு சென்னையில இருந்து ட்ரெயின் டிக்கெட்டு போக வர செலவு பண்ணி வரணுமா? இதுக்கெல்லாம் நேரம் இல்லை.
இப்பதான் சரிங்க மின்மயானம் ஆகி போச்சு. இதை கொண்டு போய் உள்ள சரிங்க அனுப்பிச்சா 1.5 மணி நேரத்துல சுத்தமா சாம்பல் கொடுத்துட்றேன். அதை கொண்டு போய் சரிங்க மறுநாள் அன்னைக்கு கரைச்சு உடன் பால்னு சொல்லி முடிச்சு அன்னைக்கே கருமாதியம் பண்ற டெக்னிக்கை உங்க ஆமாங்க சௌரியத்துக்கு நீங்க கொண்டு வந்துகிட்டீங்களே தவிர, பெரியவங்க சரிங்க புரிஞ்சுதான் 16 நாள் கொடுத்தாங்கன்றது எப்படி உண்மையோ அது போல ஒவ்வொரு சரிங்க திதி நாட்கள்லயும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லயும் ரேஸ் அதிகமா சரிங்க இருக்குங்கிறதுனால அத்தகைய இருப்பு இருக்கக்கூடிய அலைவேகங்கள் அமைதிப்படுவதற்கான ஒரு தேவை எழுச்சியான காலம்ன்ற காரணத்தினால அதை சரிங்க வழிபாடு நாட்களாக வைத்தார்கள் பெரியவர்கள். அதனால்தான் பங்குனி உத்திரம், தை பூசம், ஆடி அமாவாசை, ஆடி 18 இந்த மாதிரி அமாவாசை ஆம். பௌர்ணமி காலங்கள் எல்லாமே தமிழ் மாசங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி எல்லாமே ஒவ்வொரு திருவிழா நாட்களா பெரியவங்க வச்சது காரணமும் அந்த அலைவேகங்களுடைய உச்சம் இருக்குன்ற தாக்கம் காரணத்தினால. அப்ப இதை மாதம் மாதம் பூஜை பண்றதும் வச்சாங்க, வருஷம் கழிச்சு சரிங்க வருஷாபியம்னு வச்சாங்க. அப்போ ஐயா வாய்ஸ் அப்படியே கேட்கலீங்க இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பண்றதுக்கு ஒரு இதுல கேமரா பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நேரா காசிக்கு போய் அங்க போய் பிண்டம் போட்டு வந்துடுறது. அதுக்கு என்ன ஆமாங்க சொல்லுவாங்கன்னா காசி பிண்டத்துக்கு மறுபிண்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேங்க காசி பிண்டத்துக்கு ஐயா மறுபிண்டம். வாய்ஸ் அப்ப இங்க நீங்க பிண்டம் போன வாரமே பேசியிருக்கேன் இல்லையா? போன வாரமே நான் பேசியிருக்கேன். கேட்டீங்கல்ல போன வாரம்? போன வாரம் நான் பாதியில இருந்தேங்க வந்தேன். அது வந்து யூடியூப்ல கேட்டுக்கிறேங்க. கொஞ்சம் இன்னும் வேலை இருந்துச்சு கேட்காம தான் இங்க வந்து இந்த அதனால. விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டேங்க. இப்ப கேள்வியே வருது. இன்னைக்கு அந்த கேட்டீங்க. அந்த டாபிக் ஆமாங்க கேட்டுதான் எனக்கு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிண்டம் போட தேவையில்லை. நான் சரி நான் இப்ப கேட்டுக்கிறேங்க நான் என்னுடைய கேட்டுக்கிறேங்க முந்தைய பெரியவங்களுக்கு காசியில போய் பண்ணிட்டு வந்துட்டதுனால நான் வந்து எந்த விதமான சடங்குகளும் பின்னாடி வச்சுக்கிறது இல்லை. முதல்லயே இருக்கும் போதே எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னா இந்த மாதம் கூப்பிட்டு வச்சு தேதி கொடுக்கறது இந்த வம்பு பண்றது எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஐ டசன்ட் லைக் தட். எனக்கு சரிங்க வேதாதிரி மகேஷனுடைய கருத்துக்களை தெளிவா இருக்கேன். அதனால உங்களை செத்தவங்கள அமைதி நிலைக்கு போனவங்களுக்கும் உங்களை கூப்பிட்டு வச்சு நான் சாந்தி பண்றேன்னு ஆமாங்க நீங்க கூப்பிட்டு வச்சு வம்படிக்க நான் தயாரா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் எங்க பெரியவங்க கிட்ட. அதனால அது போல சரிங்க நீங்களும் தைரியமா இருங்க. இது ஏதோ ஒரு சரிங்க சில உயிர்களுக்கு அது மாதிரி வருஷாபியம், மாசியம் சரிங்க என்றெல்லாம் வைத்து வழிபாடுகளை நடத்துவது நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம் வழக்கம் கடமையாக இருக்கிறது. தயாரா இல்ல நீங்க போய் கஷ்டப்பட்டு அமாவாசை அன்னைக்கு பட்டினி கிடந்து என்னென்ன பண்ணணுமோ சடங்கு பண்ணிட்டு சரிங்க இருங்க. இல்லையா என்ன மாதிரி காசியில போய் பிண்டம் போட்டு வந்து எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் டியூட்டி இல்லை முடிச்சுட்டேன்னு இருங்க. இல்லையா சரிங்க என்னுடைய பெரியவங்க மனம் குளிர என் வாழ்க்கையை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால எந்த பெரியவங்களுக்கும் நான் ஒண்ணுமே திருப்பி செய்ய வேண்டியதுல என்ன சரிங்க பார்த்து இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு அவங்க சந்தோஷமா மேல இருக்காங்க. அவங்க இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு மேல இருக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் இங்க சரிங்க இருக்கேன்னு நம்ம இருக்கலாம். இது நல்லா இருக்குல்ல? சரிங்க நல்லா இருக்குங்க. இது நல்லா நன்றிங்க. இருக்கா? வாழ்க வளமுடன்ங்க. ஆஹ் ஐயா இன்னொரு கேள்விங்க. ஓகேம்மா. இப்ப சொல்லுங்க. இப்ப முகமாத்த பேச முடியல வேற இந்த கேள்வி பதில் நேரம் ஸ்லைடு போட்டதுனால. சொல்லுங்க. வந்துங்க இது வள்ளலாருடைய அகவல் புக்ல வந்து இறந்தவர்களை எரிக்காது புதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதுங்க அந்த சின்ன 10 ரூபா புக்ல. ஆனா நீங்க வந்து இப்ப எரிக்கணும் அதுதான் சிறந்ததுங்கிறீங்க. நாம எப்படிங்க எடுத்துக்கிறது? நல்ல கேள்வி. அது அந்த வித்தியாசம் முதல்லயே சொல்லிட்டேன். நல்ல சோலா இருந்தா அவங்க எப்படி சரி இருந்தாலும் ஆமாங்க இங்கேயே தியானத்துல இருந்து அவங்க அந்த பழக்கத்துக்கு உடம்புலயே வந்து நிலைப்பட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது உடம்பை விட்டு பெரியலன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்தம்பனம்னு பேரு. அப்ப அதனால அவங்க அந்த வள்ளலாருடைய மார்க்கத்திலையும் சரி இந்த வாசியோகம் சொல்ற சிவானந்த பரமஹம்சருடைய மார்க்கத்திலையும் சரி பயிற்சி எடுத்தவங்க எரிக்கக்கூடாதுங்கிற சடங்கு வச்சிருக்காங்க அந்த நல்ல நோக்கத்துல. ஆனா இது போனது இருந்த வரைக்கும் இது ஆடாத ஆட்டம் ஆடிச்சு. இது செத்து நிம்மதியா போய் தொலைஞ்சு இதை எரிச்சு கம்ப்ளீட்டா டிஸ்போஸ் பண்ணிட்டா நல்லது. இது ஒரு மோசமான சோல். ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான் சீதக்காதின்னு இவன் இருந்தும் கெடுத்தான் செத்தும் இவனால ஒருத்தருக்கும் நிம்மதி இல்லை. இவனை போய் எதுக்கு சமாதி வச்சு அதுக்கு ஒரு இடம் வச்சு அதுக்கு ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு அதை போய் அவனை போய் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்ப சொல்லுங்க யார சமாதி வைக்கணும்னு புரிஞ்சிருச்சா? மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நல்லது. நல்லது. நல்ல கேள்வி. வேற கேள்வி?
நீங்களும் கூட இன்னைக்கு கேள்வி கேட்க வேண்டியதனுடைய தேவை போன வாரம் நீங்க கேட்காதனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஆமாங்க. கேள்வி நான் அதை வந்திருக்கு. இருந்தாலும் கேட்டுக்கிறேங்க. கேள்வி நல்ல யூடியூப்ல கேள்வி, வந்துச்சு. பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். கேளுங்க. சரி, நன்றிங்க. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். யார் கேக்குதுங்களா பேசுறீங்க? ஐயா? கல்யாண கேக்குதுங்க. சுந்தரம் ஐயா. சொல்லுங்க ஐயா. முதல்ல ஐயா, கேட்காதீங்க, கேளுங்க. ஆமா ஐயா, இதுங்க நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஐயா, இப்ப தப்பா நினைச்சு கூடாது. இப்ப நீங்க சொன்னதுல ஒரு 3 இது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. பேசு. இப்ப நம்ம இந்த உயிரின் நிலையை பத்தி நம்ம மேவி சீவன் வடிவு சொன்னீங்க இல்லையா? ஆ அது திருமூலர் பாடல் தான் நான் நம்ம புக்லயும் நம்ம மகரிஷி புக்லயும் படிச்சிருக்கேன். நீங்க நசிகேசனுக்கு யம தர்மராஜா சொன்னதா சொன்னீங்க, எது கரெக்ட் ஐயா? ஓ, அப்படியா? திருமூலருடைய பாடல்ன்றது தான் உண்மை. அது ஒண்ணு ஐயா. நான் வேற அப்புறமா எதுலயோ புக்கில் படிக்கும்போது தப்பா படிச்சிருக்கேன். அதை அப்படியே இப்ப ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் திருத்திக்கிறேன். இல்ல இல்ல, எது கரெக்ட்னு எனக்கே டவுட்டா வந்துச்சு. ஒரு சமயம் நம்ம தான் திருமூலர் தப்பா தான்ன்றது தெளிவாக தெரியுமானால் நான் திருமந்திரம் படிச்சதே இல்லை. நான் அடியேன் சிறியன். அதனால திருமந்திரம் தான் நீங்க கேரண்டியா சொன்னா அப்ப திருமூலருடைய வரிகள் தான். இல்ல, ஓகே. நம்மளுக்கு இப்ப கொடுத்திருக்கிற நம்மளுடைய கைடு இதெல்லாம் காயகல்பத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்காருல்ல, நம்ம உலக சமுதாய சேவை சங்கம் கொடுத்துக்கிறதுலயும் திருமூலர் பாடல் தான் போட்டு இருந்தது. ஓகே ஓகே, அதுதான் ரைட்டா. அது ஒண்ணையா. அப்புறமா நம்ம ஆனா நசிகேதன் யமனுடைய சம்பாஷணைங்கிறது பத்தியும் மகரிஷி பேசியிருக்காரு. அதுலதான் இந்த மாதிரி சொன்ன ஞாபகம். அதனால நான் சொல்றேன். வேற ஆன்மாவை பத்தி கேட்டதுக்கு அது கூட படிச்சதுதான் நான் படிச்சிருக்கேன் ஐயா. நசிகேசனுக்கு யம தர்மராஜா சொன்னது ஒண்ணு. சரிங்க ஐயா. அப்புறம் இந்த சிவவாக்கியர் பாடல் சொன்னீங்க இல்லையா? கறந்த பால் முளை புகா, உடைந்த சங்கின் ஓசை மீண்டும் புகா, உதிர்ந்த இலை செடி புகா. இது சொல்லும் போது நான் சித்தருடைய புக்ல நான் படிக்கும் போது கடைசியில இறந்தவர்கள் மீண்டும் பிழைப்பதில்லை உண்மையே, பிறப்பதில்லை பிழைப்பதில்லை. என்னன்னா, இப்ப கறந்த பாலை கறந்துட்டோம், அது மறுபடியும் போய் முளையில போகாது. சங்கினுடைய ஓசை வெளியே வந்துட்டு மறுபடியும் சங்குல போவாது. அதே போல உடலை விட்டு வந்த பிரிந்த உயிர் மீண்டும் அந்த உடலில் தான் புகாதுன்னு அவர் சொன்னாரே தவிர, பின்னால வந்தவங்க பிறப்பதில்லை அது பிழைப்பதில்லை அப்படின்னு ஒரு புக்ல நான் லைப்ரரியில எடுத்து படிச்ச ஞாபகமா இருக்கு. அது ஒண்ணு ஐயா. அப்புறமா இன்னும் ஒண்ணு இந்த பட்டினத்தார் பாடல் செத்த பிணத்தை பார்த்து சாவ போற பிணங்கள் அழுகின்றனன்னு சொன்னாரு. ஆனா அவங்க அம்மாவே இறந்த உடனே கனக முளை கொடுத்து வட்டிலும் தொட்டிலும்னா அப்படியே அழுது புரண்டு கட்டையெல்லாம் அடுக்கி எடுத்துட்டு சந்தனம் வைக்கணும்னு சொல்லிட்டு வாழைப்பட்டை வச்சு எரிச்சாரு. அவரே அழுதாரு. அதெல்லாம் கான்ட்ரரியா இருக்குன்னு சொல்ல வரேன். அவர் சொன்னதுக்கும் அவரு ஏதோ ஒரு திண்ண மேல உட்காந்து யாரோ 3வது மனுஷனுக்கு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க அம்மா இறக்கும் போது அப்படியே அவரு அழுதாரு. இவரும் சாவ போற பணம் தானே. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே சிலது கான்ட்ரடிக்டரியாக சொல்லப்பட்டிருக்கலாம்ன்றதோ இப்ப நான் நம்ப முடியுது. அது ஒண்ணு என்னன்னு, அவர் பக்குவமான ஞானின்றதை ஏத்துக்கிட்டா அவர் அழுதார்ன்றதை ஏத்துக்க முடியாது. அவர் அழுதார்ன்றதை ஏத்துக்கிட்டா ஞானிங்கிறத ஏத்துக்க முடியாது. இல்ல இப்ப அவர் ஞானியா இல்லையாங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். மத்தவங்களுக்கு சொல்லும் போது ஈஸியா இருக்கு, நமக்குன்னு வரும்போது அது சூட்டபிள் ஆகல. ஒண்ணு அது ஒண்ணு. இன்னொன்னு உண்மைதான் நீங்க சொல்றது உண்மைதான். அது ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு பெரிய இந்த சந்தேகம் இருந்தது, இந்த பிறப்பிற்கு முன்ன இறப்பிற்கு முன்ன. இதுதாங்க ஐயா, நீங்களும் இப்ப சொன்னீங்க. அது மகரிஷியும் சொல்லிட்டாரு, முற்பிறவி அப்பாதான் பிற்பிறவி பசங்க தான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்தே தெளிவாய் நீன்னு அவர் சொன்னதால நான் அவர் சொன்ன கருத்துக்கு நான் மாற்று கருத்தா நான் நினைக்கல. இருந்தாலும் என் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக அது என்னன்னா, இப்போ எனக்கு என்னன்னா, ரொம்ப நாளாவே இது இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னதான் இதை போல ஆன்மீக இதெல்லாம் நடந்தது. மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திச்சு இது போல தப்பு செய்யக்கூடாதுலாம் இருக்காங்க. அந்த காலத்துல யார் நிறைய தெரிந்தோ தெரியாமலோ தப்புலாம் செய்திருப்பாங்க ஐயா. அதுக்கெல்லாம் நான் செய்த தப்புக்கு அடுத்த பிறகு என் பையன் தான் போது அது அவன் தான் அனுபவிக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ இது போல முன்னோர்கள் செய்த தப்பு நான் அனுபவிக்கிறேன், எங்க அப்பா செய்தது அப்படின்ற போது அது தப்பா இருக்கும். நான் தான் இன்னொரு பிறவி எடுத்து அதை அனுபவிக்கணும்னு அந்த கான்செப்ட் ஒத்துக்கிறாமல் இருக்கு ஐயா. நான் இதுக்கு முன்ன உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. நான் பதில் சொல்றேன், கேளுங்க. சரியா இருக்கா பாருங்க.
தார்மீகம்னு ஒரு தலைப்பு பேசினேன் நான் சமீபத்துல. எதுல பேசினேன்னு ஞாபகம் இல்ல. அன்பே சிவம் குழுவுல பேசினேன். தார்மீக அடிப்படையில பார்த்தா ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணம் சொல் செயல்களினாலே தூய்மையுடையவனாக இருந்தால்தான் அவன் போற்றப்பட முடியும் அப்படிங்கிறது ஒரு நியாயம். அவன் எண்ணம் சொல் செயல்களினாலே கெட்டவனா இருந்தா அதுக்குரிய விளைவு அவன் அனுபவிச்சே ஆவாங்கிறத வினைப்பதிவு கர்மா கோட்பாடு இல்லையா? அப்ப நீ தப்பு பண்ணா சொர்க்கத்துக்கு போவ, இது நரகத்துக்கு போவ, நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போவேங்கிற ஒரு அச்சுறுத்தலை வச்சு அந்த நாள்ல மக்களை நெறிப்படுத்துறதுக்கு தார்மீகத்துக்காக தான் இதெல்லாம் சொன்னாங்கன்னு எடுத்துக்கிட்டா எல்லா கேள்விக்கும் விடை சரியாவே வரும். வேற ஒண்ணும் அதனாலதான் இது. இப்ப மறுபிறவியே இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. அப்ப நான் பண்ற பாவமெல்லாம் என்ன ஆச்சு, அரியர் பேப்பர் என்ன ஆச்சுன்ற கேள்வி எல்லாம் வரும். தைரியமா அப்ப பாவம் பண்ணிட்டு இவன் செத்து போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடாக காணப்படுகிறது இல்லையா இப்ப என்னுடைய பேச்சினுடைய முடிவுல. ஆனா அந்த சிந்தனையை நாம எடுத்துக்க வேண்டியதில்லை. அது மக்களை நெறிப்படுத்துறதுக்கு ஒரு தார்மீகத்துக்கு ஒரு அறநெறிக்கு சொன்னாங்க. நீ நல்லவனா இரு, நல்லது செய், நல்லது நடக்கும், நல்லது செய்தா நீ அமைதி நிலைக்கு போவ என்று சொன்னது ஒரு தார்மீக நெறி என்று எடுத்துக்கொண்டு அதை முடிச்சுக்கணும். சரியா? சரிதாங்க ஐயா. இப்ப கூட பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துல பார்த்தா எனக்கு அப்பா அண்ணா இருக்காரு, இப்ப எனக்கு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன். ஒரே சோல், ஒரே ஆத்மா, 3 நிலை. எனக்கு முற்பிறவியும் இருக்குது, நானும் இருக்கிறேன், என் பிற்பிறவி இருந்தா ஒரு ஆளே ட்ரிபிள் ஆக்ஷன் போல ஆகுது. தப்பே இல்லையா? அதுதானே உண்மை. அவங்களுடைய இப்ப எங்க தாத்தா பகவான் ரமணர்கிட்ட போய் இருக்கணும் 2 வருஷம் வேலை இருக்கும்போதே ரிசைன் பண்ணிட்டு வெள்ளக்காரன் பீரியட்ல போய் பகவானோட இருந்துட்டாங்க. அந்த தாத்தாவோட தாத்தா 2 மகான்களை வச்சு தன்னுடைய தோப்புல வச்சு கடலூர்ல ஆதரிச்சிருந்து கடில நதிக்கரையில பகவந்த சுவாமிகள் தயானந்த சுவாமிகள் மடாலயம்னு வச்சு அவங்க போற்றி காப்பாத்தி இருக்காங்க. அப்ப அந்த பெரியவங்களுடைய நல்ல பதிவெல்லாம் தான் இந்த சோமசுந்தரம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காருன்றது உண்மையா இருக்குமோ அதுக்கே கவலைப்படுறீங்க. நல்லது தானே, சந்தோஷம் விட்டுருங்க. சரிங்க சரிங்க. கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கப்பட்டு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களை மழப்புறதுக்காக இந்த பதில் சொல்ல இல்ல இல்ல, இது பெரும்பாலும் இருக்கு. ஏன்னா நான் செய்த தப்பு நான் இன்னொரு பிறகு எடுத்து அனுபவிச்சாதான் அது பயமுறுத்தினா நல்லா இருக்கும். அப்பதான் சில பேர் பயப்படுவான். அதுக்காக அப்படி சொல்லிக்கலாம். அது நல்லா இருக்கும், அதுவும் சொன்னா நல்லாதான் இருக்கும். ஆனா எனக்கு அது நல்லா இல்ல. இப்ப கமல் சொன்னார்ல, கடவுள்னு ஒண்ணு இருந்தா நல்லாதான் இருக்கும் எனக்கும் அப்படின்னாருல, அது மாதிரிதான் இந்த பதில். சரிங்க சரிங்க. ரொம்ப வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அடுத்ததாக பரமசிவன் ராமையா அவர்கள். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க பரமசிவனே வந்துட்டாரா? ஐயா ரொம்ப நன்றியா. எந்த ஊர்ல இருந்து? அருப்புக்கோட்டையா. அருப்புக்கோட்டை பரமசிவன், கேளுங்க. அதாவது எடுத்த தலைப்பு நல்ல தலைப்பியா, இல்ல உண்மையிலேயே யாரும் எடுக்க தயங்கக்கூடிய ஒரு தலைப்பு. ரொம்ப எல்லா வகையிலையும் அந்த விளக்கங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப தெளிவா இருந்ததுயா. எங்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் முதல் நீங்க கிளாஸ்ல கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னதுடைய அர்த்தமும் நல்லா புரிஞ்சிருச்சு, நல்லா தெளிவா. இது உங்களுக்கு நானே துணை கேள்விகளை போட்டு அதுக்கு பதிலும் கொடுத்துருக்கேன். பதில் கொடுத்துட்டீங்க. அதனால நல்ல வெல் எக்ஸ்பிளைன்டு, நல்லா இருந்ததுயா, ரொம்ப திருப்தியா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன இது, அதாவது நானே இதை யோசிச்சா கொஞ்ச நாள்ல வந்துடும். ஆனாலும் இருந்தாலும் உங்ககிட்ட பெரிய ஆளுங்கிறதுனால எனக்கு கேட்கணும் ஒரு ஆசை. வாலண்டரியா உடலை தானம் பண்ண, கண் தானம் பண்றாப்புல தன் இறந்த பிறகு உடல் தானத்தை பண்ணணும்ன்றாங்க. அப்ப அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு விளக்கம், அதுக்கு சம்பந்தம் ஏதாவது? அதான் நான் தான் சொன்னேன், இறந்தவனால நாமளே இருக்க போறது இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கண்ணன் ஒண்ணுனா வலிக்க போகுதா, உடல் தானம் கொடுத்தா வலிக்க போகுதா? யாருக்கு உதவாத இந்த உடம்ப உடல் தானம் கொடுத்து நாளைக்கு 4 பேருக்கு இது அந்த கிட்னியோ அல்லது கண்ணோ அல்லது இதயமோ யாருக்கோ ஒருத்தருக்கு உதவுதுன்னா சிறப்பு தானே. மண்ணு திங்கிற உடம்ப யாருக்கோ பயன்பட்டு போகட்டும். அப்ப இது இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகின்ற உண்மை உண்மையே, உண்மை உண்மை உண்மையே. இதுதான் எனக்கு இருந்ததுயா, இந்த கருத்தை விட்டே இருந்தது. அது உங்க வாயில கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். எனக்குமே உடல் தானம் பண்ணணும்னு ஆசை உண்டு. ஆனா நான் எழுதி வச்சுட்டு போயிடலாம் உடல் தானம். ஆனா என் குடும்பம் ஒத்துக்கணும் பிறகு இருக்கிறது.
உண்மைதான். நான் எங்க அப்பாரை கொண்டு போய் கம்ப்ளீட்டா செட்டில் பண்ணி கரைச்சு முடிச்சுட்டு காசிக்கு போயிட்டு தான் வருவேன். அதனால உடம்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அதனால நான் கண்டு முடிவெடுக்க முடியாது உடல் தானத்தை. அதனால நான் சும்மா இருக்கேன். சரியா, ரொம்ப நன்றி. கண்தானமே கூட நான் எழுதி வச்சிருக்கேன். 85லயே கண்தானம் நான் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்ல பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா இறந்த பின்னால என் கண்ணை எடுத்துட்டு போறதுக்கு எங்க குடும்பத்தார் ஏற்பாடு பண்ணாதான் அது நடக்கும். என்னுடைய விருப்பம் தானம்னு இருந்தா கூட இறந்த பின்னால அது என் விருப்பமா இல்லை. நடைமுறைப்படுத்துறது அவங்க கையில இருக்கு. அவ்வளவுதான். வேற ரொம்ப சிறப்பியா, ரொம்ப சிறப்பியா. நல்லா மகிழ்ச்சி. வாழ்க வளம். வாழ்க வளம். தெளிவா இருங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க எல்லாருக்கும் மீண்டும் சொல்றேன். கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இருந்தீங்க, இப்போ 35 பேர் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேள்வி பதில் நேரத்துல உரை முடிக்கும் போதே பார்த்தா தவத்துல இருந்த ஆளை விட கம்மியா போயிருப்பீங்கன்னு தான் நான் பார்த்திருக்கேன். இன்றைக்கு ஒரு பெரிய சாதனை. 31 பேர் இருந்தீங்க, 34 பேர், 35 பேரே இன்னைக்கு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுகிறேன். மரணம் என்பது பயப்படுறதுக்கான வேலையே இல்லை. சந்தோஷமா மரணத்தை எதிர்கொள்வோம். இருக்கிற வரைக்கும் ஆனந்தமா இருப்போம், பரமானந்தமாக இருப்போம். அந்த பரமானந்தம் என்ற பெருநிலை நம்முடைய சொத்து, அதுதான் நம்முடைய சுபாவம். நாம அதுலயே இருப்போம். இந்த உடல் என்ன ஆனால் கவலை இல்லை, உடல் போறதை பத்தி கவலை இல்லை, ஜாலியா இருங்க. உடல் போறதுங்கிறது ஒரு விடுதலைன்னு சொல்லிட்டேன். அப்ப மரணம் என்பது ஒரு விடுதலை. மரணம் என்பது வருத்தப்படுவதற்கான ஒன்று இல்லை. கூண்டை விட்டு புல் பறந்தற்றே என்று கவி சொன்னேன் இல்லையா? அது மாதிரி கூண்டை விட்டு வெளியில விடுதலையாகி கிளி பறந்து போகுதுன்னா அது விடுதலை, அதுக்கு சந்தோஷம். அது மாதிரி இந்த ஆன்மாவும் இந்த உடம்பை விட்டு வெளியே போகுதுன்னா எனக்கெல்லாம் சந்தோஷம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கவா? ஜாலியா மறந்து போச்சு. இது மாதிரிதான் எங்க மன்றத்துல ஒரு முறை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்தின் போது அந்த அமைதி நிலையிலேயே இருந்து அமைதியாவே ஆயிடணும், மிச்சம் பேப்பர் வச்சுக்கூடாது, எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு பேசி முடிச்சுட்டு நான் என்ன சொன்னேன், இது 20 வருஷத்துக்கு முந்தையே நான் மன்றத்துல மனோலக்கலை பேராசிரியராக இருக்கும்போது ஒரு இடத்துல பழனியில வகுப்பு நடக்கும்போது சொன்னேன். நானு இல்ல நான்லாம் செத்தா அப்படி சுத்தமா அப்சல்யூட்டா போயிடணும், மிச்சமே வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இத்தகைய ஞானங்களும் அறிவுகளும் மகரிஷி கொடுத்தது சமுதாயத்துக்கு போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஒரு நாட்டமுடைய ஒரு நல்ல உயிர் யாராவது அடுத்த தலைமுறையில இருப்பாங்களே ஆனால் அவங்க மகரிஷியுடைய கருத்துக்களையும் திருமூலருடைய கருத்துக்களை வள்ளலாருடைய கருத்துக்களை பேசுறதுக்கு தயாராக இருப்பாங்களே ஆனால் அவங்களுக்குள்ள போய் இருந்து நான் செயல்முறைவை நிகழ்த்து கொள்ளுவேன். அதனால இந்த உடம்பு இத்து போனாலும் நான் மீண்டும் பிறவி வேண்டாம்னு கேட்கல. நான் மீண்டும் தகுதியுள்ள ஒரு உயிர்ல சென்று இருந்து நான் மீண்டும் இந்த கருத்துக்களை பரவிக்கொண்டே இருப்பேன்னு ஒரு நாள் பேசுறேன். ஓகே, இருங்க முடிக்கல. அப்ப என் முன்னால இருந்த ஒரு அம்மா, அவங்க இன்னைக்கு மதுரையில இருக்காங்க. அந்த அம்மா அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, சார் அப்படி நீங்க போன பின்னால ஒரு உயிர் வேணும், அவங்க மூலமா இந்த கருத்துக்கள்லாம் சமுதாயத்துக்கு போய் சேர்றதுக்கு நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் இருக்கேன் சார், ஏன் உடம்புக்குள்ள வந்துருங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க என்ற ஒரு அழகான செய்தி இன்றைக்கு இந்த தலைப்பின் முத்தாய்ப்பாக வழங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. அடுத்ததாக ரவிசங்கர் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ரவிசங்கர், எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, ஆனந்தமா இருக்கு ஐயா. இப்ப என்னங்கன்னாங்கய்யா, இப்ப அம்மா கரு ஆதியுடன் சேருவதற்கு எதுக்குங்க 16 நாள் எடுக்குது? அதாவது உடலுக்கா, அது இறந்து போன உடலுக்கு 16 நாள் அந்த மண்ணுடன் இணைஞ்சி காற்றுடன் இணைஞ்சி அப்படி போகிறதுக்கா, இல்ல ஆத்மஸ்வரூபமா நம்ம அந்த சாலோபம் சாரூபம் அந்த அளவுக்கு போலன்னா கூட அந்த நிலைக்கு சற்று தாழ்வான பகுதிக்கு போற அளவுக்கு இருக்கிறதுக்கு 16 நாள் எடுக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கய்யா. இன்னொன்னு, அமாவாசை தினங்கள்ல பித்திருக்களுடைய ஆத்மா இப்ப நம்ம உடன் பேரன் பசங்க இப்படி இருந்து கலக்காம போற ஆத்மா அப்படி பூமிக்கு வருவதாக சொல்றாங்க இல்லைங்கய்யா. அந்த ஒரு நாள் அமாவாசை அன்று பித்திருக்கள் தினமா சொல்றாங்களே, அதை இப்படி சொல்றீங்களே, அந்த உச்சமான நாட்கள்ல நாம அவங்கள நினைச்சு அவங்களுக்கு பிரீத்தி பண்றதன் மூலமாக நாம மகிழ்ச்சி அடைகிறோம்ன்றதுதான் அங்க உண்மை. அதான் உண்மை. மத்தபடி அவங்க மிச்சம் இருக்காங்கன்னு நான் உறுதி சொல்ல மாட்டேன். அதுதாங்க. அப்புறம் எப்படி காசி பிண்டம் போட்டாக்க மறுபிண்டம் வேண்டியது இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப இந்த சட்டத்தை எழுதணுதும் நீங்க தான், அந்த சட்டத்தை மாசம் வருஷம் கொடுக்கணும்னு எழுதணுதும் நீங்க தான். அதனால இது நாம கண்டுதான் முடிவு பண்ணுற விஷயம் ஆயிடுச்சு.
ஆமாங்கய்யா. அதுதாங்கய்யா. இப்ப 2 கான்செப்ட்டா சொல்றதுனால, எதை எடுத்துக்கணும், ம். எதை விடணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதாகுது. வேற ஒண்ணும் இல்ல. ஐயா கேட்கல. ஐயா வாய்ஸ் கேட்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. அதுதாங்கய்யா. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்ற வாய்ஸ் கேட்கல எனக்கு கடைசியா கொஞ்சம். இல்ல ஒண்ணும் இல்ல. சரிங்கய்யா. ஓகே. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, வாழ்க. வாழ்க அதாவது வளமுடன். அது ஒரு போற்றுதலுக்குரிய நல்ல நாள். அந்த நாள்ல நாம டிவைனிட்டியா இருக்கணுங்கிறதுக்கு அதை சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர, அந்த சோல் இன்னும் கீழே இருக்க மேல போயிடுச்சுங்கிறத பத்தி நாம கணிப்பே சொல்ல முடியாது. முடியாது. இன்னும் வருஷம் அது வந்து நம்ம கிட்ட சோறு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இல்ல. அவ்வளவு எழில் நிலைக்கு அந்த உயிரை நான் கொண்டாந்து வைக்க. ஆமாம். ஏன் பிரேக் ஆயிடுச்சு? கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இறந்தோடனே அது மேல போயிடுச்சு, அமைதியா. ஓகேங்க, ஓகேங்க. நன்றிங்க, நன்றிங்க. நல்லதுங்க. வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கர் ஐயா, கேரளா ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க சங்கர் சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. சொல்லுங்க. சிந்தனையா. ரெண்டாவது கடைசியில ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்க எல்லாரும் பிறவாமை வேணும்பாங்க, நீங்க மறுபடியும் பிறந்து இன்னொரு சோழ வேதாத்திரிய கருத்துக்களை சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்க. நல்ல அருமையான ஒரு இதுதான். அப்போ ஞானங்கள் உலகத்துக்கு போய் சேர்றதுக்கு சேவை செய்யறது தான் இந்த பிறவி எடுத்தனுடைய நோக்கம் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு செட்டில்மெண்ட் வேண்டாம், மறுபிறவி வேண்டாங்கிறது இல்லை, மறுபிறவி வேணும் எனக்கு அந்த நோக்கத்துல. நல்ல நோக்கம் தான். என்னோட கேள்விங்க, அதாவது ஒண்ணு வந்து நம்ம பிறப்புக்கு முன்னு இறப்புக்கு பின்னுங்கிற ஒரு கருத்து மகிழ்ச்சி இவ்வளவு சயின்டிபிக்கலாவும் சொல்லி நம்மளை நல்லா புரிய வச்சிருக்காரு. இது மகிழ்ச்சியை மட்டும்தான் இந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரா, இல்ல வேற ஏதாவது வேற எந்த மதமும் இதோட ஆக்செப்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. ரெண்டாவது, என்னோட நண்பர் வந்து பிதிர்தவம் பண்ணா அவங்க அப்பா செட்டில்மெண்ட் எல்லாமே ஃபார்முலாஸ் வச்சிருக்காங்க. அது வந்து இறந்து போகிற எல்லா உயிர்களும் இங்க ஆவியா அலையுதுன்ற கான்செப்ட்ல தான் எல்லாரும் கருதுறாங்க. அது தேவையில்லை. தகுதி இல்லாத ஆன்மாக்கள் மட்டும்தான் அவையா அலையுது. தகுதி உள்ள ஆன்மாக்கள் நல்ல சோலா இருந்தா அவங்க அமைதிக்கு போயிடுறாங்கன்றதுதான். அதனால்தான் கடவுளேன்னு உயிரை பிரியணும்னு சொன்னேன். மரண பரியந்தம் எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவன் எனக்கு தான் அடைகிறான். மரண பரியந்தம் எவன் ஒருவன் காசு, பணம், வீடு, வாசிப்பது சொல்லிட்டேன். ஓகே, கட்டாய் கேக்குதுங்க. அப்படியா? இல்ல அதாவது இறக்கும் போது சிவனேன்னு இறக்குறவன் சிவன் கிட்ட போயிடுறான். இறக்கும் போது இன்னும் சொத்து சுகம் அரியர் பேப்பரை நினைச்சுக்கிட்டே சாகிறவே ஆவியா மிச்சம் சுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் எவ்வளவு காலம் சுத்தும்னு சொல்ல முடியாது. அதனால எல்லாருமே செட்டில்மெண்ட் போறதை பத்தி இப்ப முடிவெடுத்து. சரியா? சாகும் போது என்ன பண்ண வேண்டாம் யாரும். இங்க உள்ள விஷயங்களை, உலகாயுத விஷயங்களை நினைச்சு அரியர் பேப்பர் வைக்க வேண்டாம்னு சொல்றேன். சரியா? சரி. புரியுதா? கேக்குதா? கேக்குதுங்க. அதே போல இன்னொரு கேள்விங்க. நம்ம நல்ல தியானம் பண்ற ஒருத்தர் அவங்க மாதா பிதாக்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம தியானம் பண்ணாலே போதுமா, இல்ல அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வேண்டி நம்ம ஏதாவது முயற்சி பண்ண வேண்டி இருக்குதா? அதனால அவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா? புறமாக அவங்களுக்கு என்ன ஆசை இருந்ததுன்னு பார்த்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. உதாரணமாக என்னுடைய பாட்டியார் வந்து அவங்க அம்மாவை தனக்குள்ள வாங்கிட்டாங்க, தானும் வந்து ஏற்றல்னு பேசியிருக்கேன் இல்லையா போன வாரம். அதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் கேட்கலன்னா கேளுங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, 3 பொண்ணை பெற்றுட்டு 4வது ஒரு பையனை பெற்றுட்டு உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணாம நான் போறேன்னு 50ஆம் வருஷத்துல எங்க பெரிய பாட்டி என்ன பண்றாங்க, வருத்தப்படுறாங்க. அப்ப எங்க மூத்த அக்காவான எங்க பாட்டி என்ன சொல்றாங்க, என் பொண்ணையே தம்பிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், நீ ஏமா வருத்தப்படுற, நீ அமைதி நிலைக்கு போ, அப்படியே உனக்கு அந்த கல்யாணத்தை இருந்து பார்க்கணும்னா எனக்குள்ள வந்துருன்னு வாங்கிட்டாங்கன்ற விஷயத்தையும் நான் பேசியிருக்கேன். அதை நீங்க கேட்டீங்கன்னா இப்ப இந்த கேள்விக்கு பதில் அதுலதான். சரிங்க, நான் கேட்டுக்கிறேங்க.
நன்றிங்க, வாழ்க்கலாம். அதனாலதான் அதாவது வாரம் ஒழுங்கா கேட்டுருந்தோம். அப்பதான் கண்டிப்பா கேட்கறேன். நல்லது மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அஹ் அஹ் அடுத்து சங்கர் ஐயா. ஓகேங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாங்க ஐயா? கேளுங்க. ஐயா என்னோட இனிமேல் கேள்வி கேட்டா போன வாரம் என் ஸ்பீச் கேட்டவங்க தான் கேள்வி கேட்கலாம். அதாங்க என்னோட 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 ஃப்ரெண்டு தோழி அவங்க சொல்லி ஒரு தடவை வருத்தப்பட்டேன். என்னன்னா அவங்க தாயோ தந்தையாரோ யாருன்னு தெரியல, இறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. என்னுடைய குணத்திலையும் என்னோட உடல்நிலையிலையும் அவங்கள ரொம்ப உடம்பு சரி இது இல்லாம இருந்தா இப்ப எனக்கு அந்த மாதிரியே வருது உடல்நிலை பாதிப்பு. அப்புறம் குணத்திலையும் நிறைய எனக்கிட்ட இல்லாத இந்த குணம்லாம் வருது. என்னுடைய பெற்றோரோட இதெல்லாம் வருது. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால இது சரியா? இந்த மாதிரி நானாக இல்லாம அவங்கள மாதிரி என்னோட இது இருக்குதே அப்படின்னு சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. இது எப்படி எனக்கு இது பண்ணணும், சரி பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு தவம் மட்டும்தான் எனக்கு தெரியும். நம்மளோட இதுல தவம் பண்ணிட்டு இது பண்ணணும். வேற என்ன எனக்கு செய்யணும்னு தெரியலையே! இது சரியா? இல்ல நான் இத ஏத்துக்கிட்டு அப்படியே இது போகணுமா? வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்கய்யா. அப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாங்கய்யா. இப்போ அதுக்கு என்னங்கய்யா நீங்க சொல்றீங்க? இப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு உண்டுதான்னு ஒத்துக்கிறாங்க இல்லையா? ஆமா ஆமாங்கய்யா. இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு உண்டுன்னா தொடர்புடைய உயிருங்கிறதுனால தான் இங்க அது போன்ற விஷயங்கள் வெளிப்படுகிறது. சரிங்க. அப்ப அது நல்லதா இருந்தா அதுக்குரிய தேவையான கிருத்தியங்களை இவங்க செய்தாங்கன்னா அந்த சோல் அமைதிக்கு போயிடும். தேவையான சரிங்க. ஓகேங்க. புரியுதா? வேற ஒண்ணும் இல்ல. இவங்க மூலமா அது என்ன திருப்தி அடையணும்னு விரும்புது. இப்ப சோமசுந்தரம் என்ன சொல்றேன் நான் இறந்து போனேன்னா மகரிஷியினுடைய கருத்துக்களை சமுதாயத்துக்கு பரவிட்டே இருக்கணும். அதுக்கு எந்த சோலாவும் தயாரா இருந்தா நான் ரெடி உங்களுக்குள்ள வர்றதுக்குன்னு சொல்லியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த மதுரைக்காரமா சொன்னாங்கல்ல, அப்படி செத்தா நீங்க எனக்குள்ள வந்துருங்க சார், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும்னு கேட்டாங்க. இதை அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் பாக்கியவான்னு சொல்லி சந்தோஷப்படுத்துங்க அவங்கள. சரியா? சரிங்க. அப்ப அவங்களுடைய அவங்களுடைய ஆசைகளை வருத்தப்படுவதற்கு பயப்படுறதுக்குரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. சரிங்க. அதை அவங்களுடைய கடைசி இதுவை நிறைவேற்றணும். அதுதான் இல்லைங்கய்யா? நிறைவேற்றினா அந்த ஆன்மா சரிங்க. அது அமைதியாயிக்கும். சரிங்க. சிறப்புங்க. நன்றிங்க. ஐயா இப்போ ரவிசங்கர் ஐயா 2 கேள்வியில ஒரு கேள்வி முதல் கேள்வி ஒண்ணு கேட்டாங்கய்யா. அது இந்த 16 நாட்கள்ல ஏன் அந்த இது அப்படி இருக்குன்னு கேட்டாங்கய்யா. அதுக்கு மட்டும் நீங்க சொல்றீங்களா ஐயா? அவர் 2 கேள்வி கேட்டாங்க. 2வது கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. அந்த நாள் கணக்குக்கு காரணங்களை நான் சொல்ல தெரியாது எனக்கு. பெரியவங்க அப்படி வச்சிருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். உங்க சௌரியத்துக்கு இப்ப 3ஆம் நாளே உடன்பால் அப்படின்னு முடிச்சுட்டு ஊருக்கு போறீங்கன்னா அது ரைட்டா தான் பாக்குறது. நீங்களே பாத்துக்கோங்க. எனக்கு தெரியாது, அதை பத்தி பெரிய அறிவு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்துல. இவ்வளவு விஷயங்களை பேசுறேன்ல, நான் அமாவாசை பௌர்ணமி பார்க்க மாட்டேன், அஷ்டமி நவமி பார்க்க மாட்டேன், ராவுகால மகட்டம் பார்க்க மாட்டேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டேன். எல்லாம் பேராற்றலை நினைச்சு நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப சொல்லுங்க, இந்த இதெல்லாம் என்ன பொறுத்தவரை இடைஞ்சல் தான். அது வானியலும் ஜோதிடம் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் இதை. இது ஃப்ரீயா இருக்கு மனசுக்கு. ஐயோ கெட்ட நேரத்துல பஸ் ஏறிட்டமேனா போன வேலை நடக்காதுன்னா இது என்னுடைய மூட நம்பிக்கைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த சின்ன சின்ன தலைகளை எல்லாம் நாம் கை கொண்டு இருக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்கன்றத உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன். சரிங்க சரிங்க. ஓகே, மகிழ்ச்சி. நன்றிங்க. மகிழ்ச்சிங்க. ஐயா ஒண்ணே ஒண்ணு கேள்வி. அதாவது எங்க பாட்டியார் தவறுனும் போது அவங்களுடைய மைத்துனர், அதான் அவங்க எங்க அம்மாவோட சித்தப்பா ஒருத்தங்க எங்க பாட்டியோட தலைமாட்டுல போய் உட்காந்துட்டு ஃபுல்லா சிவபுராணத்தை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறுத்தாம அந்த சிவபுராணத்தை திரும்ப 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 ஃபுல்லா நாங்களே ஏன் இது ரொம்ப நேரம் நீங்க படிச்சுட்டே இருக்கீங்களே, இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவங்க கடைசி எல்லாம் நிறைவு பண்ற வரைக்கும் அந்த சிவபுராணத்தையே ஃபுல்லா படிச்சுனே இருந்தாங்கங்க. அப்ப அது அப்ப ஏன் என்னன்னு கேட்டதுக்கு இல்ல அது நல்லது, அதுக்காக தான் நான் படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்கயா. அந்த சிவபுராணம் பெரியவங்களுடைய வழக்கம் அது. மரணத்தின் போது சிவசிவான்னு இப்ப எல்லாரும் அந்த சிவபுராணத்தை படிக்கிற போது அந்த பொருளாகவே சிவப்பொருளாகவே மனம் அமைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றதுனால என்னுடைய தாத்தா கூட நான் செத்து போனா யாரும் அழுவக்கூடாதுன்னு உயிரில் எழுதி வச்சாரு. தமாரம் கொட்டக்கூடாதுன்னு எழுதி வச்சாரு. சிவபுராணம் படிக்கணும்னு எழுதி வச்சாரு.
அப்ப எல்லாரும் சந்தோஷமா அமைதியா என்ன வழி அனுப்பிச்சு வைங்க, யாரும் அழுவாதீங்கன்னு எழுதி வச்சாரு. அது போலதான் அது. ஓ சரிங்க, சிறப்புங்கய்யா, ஓகேயா? நன்றிங்க. நல்லதுமா. சரிங்க, தெளிவான விளக்கங்கய்யா, நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். இதுக்கு மேல கேள்வி எல்லாம் அனிதாமா வந்து எனக்கு போன் போட்டு தனியா கேட்கட்டும். நான் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க, முடிச்சுக்கலாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு முறை ஐயாவை வாழ்த்துவோம். பழனியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மிக்க நன்றி. ரொம்ப நேரம் இது பண்ணிட்டோங்கய்யா, மன்னிச்சுக்கோங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். என் கடன் பணி செய்து கிடப்பதே. சிறப்புங்கய்யா. நன்றி, வணக்கம், வாழ்க வளம். வாழ்க இடத்துல இருந்த அத்தனை பேரும், இதை முழுசா கேட்ட அத்தனை பேரும் நாளைக்கே வரணும்னாலும் தைரியமா சந்திக்க தயாரா இருப்பீங்க நம்புறேன். மரண பயம் உங்களுக்கு கிடையாது. ரமணர் எப்படி மரண பயத்தை வென்றாரோ அது போல நீங்களும் மரண பயத்தை வென்றவர்களாக திகழுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றிங்க, வாழ்க வளமுடன். திங்கட்கிழமை தோறும் ஒரு முக்கிய அறிவிப்பு. திங்கட்கிழமை தோறும் நம்ம வந்து மரத்தடி ஞானம் என்ற தலைப்புல சிந்தனை உரையாற்ற வந்து ஐயா அவர்களின், மகரிஷி ஐயா அவர்களின் முதன்மை சீடர் AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொடர் சிந்தனையாக திங்கட்கிழமைகளில் கூட ஐயா போன வாரம், சென்ற வாரம் வழங்கினார்கள். அதோட தொடர்ச்சி வரும் வாரங்களில் நடைபெறும். அனைவரும் திங்கட்கிழமைகளில் அன்பர்கள் அனைவரும் இணைந்து ஆன்ம தூய்மை பெற வேண்டும். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் அன்றைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. இத்துடன் இந்த மாலை நேர அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு கருமைய சாந்தி தவத்தில் இணைந்து அனைவரும் ஆன்ம தூய்மை பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.